ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்கள் குபேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தகவல். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சார் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கே சார், இதை கொஞ்சம் சொல்லுங்க சார்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இதை வந்து நம்ம கொடுக்குறோம். அண்ட் நம்ம கற்பது ஐஏஎஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இதை எப்படி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே நம்ம கொடுப்போம். கற்பதேசனாலே இந்த லோகோ நீங்க பாத்துட்டீங்கனாலே கண்டிப்பாக தமிழ்லையும் நாங்க வந்து தகவல் கொடுப்போம், இங்கிலீஷ்லயும் நாங்க தகவல் கொடுப்போம். ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. வி கிவ் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் பைலிங்குவலி. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடுமா, 2 லாங்குவேஜ்லயுமே நம்ம வந்து கொடுப்போம்ப்பா. ஸோ அதை மறந்துடாதீங்க. சரி, இப்ப முதல் தகவல் ஜனவரி 1 முதல் 6 வரை இருக்கக்கூடியது நம்ம இப்ப பார்க்க போறோம். இதனை தொடர்ந்து அடுத்தடுத்த டேட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வரும். ரைட், இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஜனவரி 1 அண்ட் ஜனவரி 2 2 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நாங்க கொடுத்திருக்கோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மாதிரி கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் வித் ஆன்சரோட. அடுத்து ஜனவரி 3, ஜனவரி 4 எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்துக்கும் மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்திருப்போம். ரைட்டா? சோ இதுவும் பைலிங்குவல் தான், எல்லாமே பைலிங்குவல். ரைட், சோ அப்ப ஜனவரி 4 பாத்துக்கோங்க, அதே மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜனவரி 5, ஜனவரி 6 வரைக்கும் நாங்க வந்து கொடுத்துருக்கோம். ரைட்டா? சோ இதுல நீங்க பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எதுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நிர்வாகம் மற்றும் அரசியல் அந்த டாபிக் உள்ள தமிழ்நாடு ஓய்வூதிய குழு அறிக்கை இது வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பாலிட்டி அது பேஸ் பண்ணி உங்களுக்கு தமிழ்நாடு பென்ஷன் கமிட்டி ரிப்போர்ட் வந்திருக்கும். சோ இது வந்து அன்னைக்கு ஜனவரி 2ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்துச்சு. ரைட்டா? சோ இதுவே ஜனவரி 6ஆம் தேதி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே சேம் டாபிக் வந்து திருப்பி நான் வந்து கொடுத்திருப்பேன். ஜனவரி 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா அந்த டயத்துல டேப்ஸ் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியே வந்துச்சு. ஓகேங்களா? சோ ஒரு அந்த கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதாக ஒரு நியூஸ், அந்த தகவல் ஜனவரி 6ஆம் தேதி வெளிவந்ததாக நியூஸ். ஜனவரி 6ஆம் தேதி நியூஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகேங்களா? சோ அதனால இப்படி 2ஆ வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கோம். ஜனவரி 6ஆம் தேதி வந்த தகவல்ல உங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா கமிட்டி வந்து கொடுத்ததோட சரி. ரைட்டா? சோ உங்களால பிரிச்சு பார்க்க முடியுதா? சோ அப்ப இது ரெண்டையுமே நாங்க வந்து ஒரே தகவலா தான் கொஸ்டின் கேட்போம். டிஎன்பிஎஸ்சியும் ஒரே தகவலா தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் தகவல் இந்த இதுல என்ன படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். முதல் வந்து ஓவர்வியூ கொடுத்திருப்பாங்க. இந்த ஓவர்வியூல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு நான் சொல்றேன். ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பாக 3 பேர் கொண்ட குழு வந்து பாத்தீங்கன்னா இறுதி அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த 3 பேர் யார் யாரு? ஓகேங்களா? சோ 3 பேர் குழுன்னு இருந்துச்சுன்னா ஒரு தலைவர் இருப்பார்ல. சோ குழுவுடைய தலைவர் வந்து ககன்தீப் சிங் பேடி, ஐஏஎஸ் ஆபிசர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாபை சேர்ந்தவர் தான், ஆனா தமிழ்நாட்டுல ரொம்ப வருஷமா வந்து இருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரிந்தவர் தான். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆபிசர் இன் தமிழ்நாடு கேடர் ஃப்ரம் பஞ்சாப். ஓகே, சோ அஸ் வெல் அஸ் இவங்களுடைய உறுப்பினர் பார்க்கும்போது KR சண்முகம் அவர்களும் பிரதீக் தயல் இருக்கிறார். தயால் கிடையாது, தயல் தான், பிரதீக் தயல். ஓகேங்களா? சோ இதனுடைய என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு, பென்ஷனுக்காக ஓய்வூதியத்திற்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓவர்வியூவா கொடுத்திருக்கேன். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்கே நான் வந்து கொடுத்திருப்பேன் கடைசி பக்கத்து தரவையும் படிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா லாஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு நிச்சயமா வந்து இன்னும் டீடைல் வந்து இருக்கும். அதாவது ஜனவரி 6ஆம் தேதி டீடைலையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்திருப்பேன். சரி, சோ இந்த டேபிள்ல என்ன இருக்குன்னு பாருங்க. சோ இது சம்பந்தப்பட்ட தகவல்கள். 2 முக்கியமான ஓய்வூதிய திட்டம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்னு OPS, இன்னொன்னு CPS. சுருக்கமா கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால பாத்துக்கோங்க. OPS அப்படிங்கிறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதை சுருக்கித்தான் OPSன்னு வச்சிருக்காங்க. ரைட்டா? சோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு வந்திருக்கும். மேபி இதே வந்து பாத்தீங்கன்னா OPSனா விரிவாக்கம்னு கேட்கலாம். நீங்க பாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரமுகர் பத்தி வச்சிடாதீங்க. முன்னாள் முதலமைச்சர் திரு O பன்னீர்செல்வம் நினைச்சிடாதீங்க, அந்த OPS கிடையாது. இது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அடுத்தது CPSனா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். UPS அப்படிங்கிறது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு வரும். இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வந்து யாருக்குன்னு கேட்டா மத்திய அரசு ஊழியர்களுக்கு தான். சோ இதுல நீங்க அந்த கன்ஃபியூஸ் ஆகக்கூடியதை நான் இங்க கொடுத்துருப்பேன் பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பிட்டு அதுல வந்து சில பொறிகள் இருக்கும். பொறிகள்லாம் என்னன்னா டிராப். யூபிஎஸ்சி படிக்கும் போதே வந்து நாங்க கிளாஸ் எடுக்கும் போது சொல்லுவோம், டெஃபினட்டா இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டிராப்பா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். ஸோ யூபிஎஸ்சில இந்த ஒரு டிராப்பிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த மாடல தான் நான் இதை வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டா
ஸ்டூடெண்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணக்கூடியதுதான் ப்ரிலிம்ஸ். ஸோ அதனால உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது இந்த வருஷம், இந்த மாசம், இந்த தேதி. ஓகேங்களா? சோ இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த 2 ஓய்வூதியம் எப்ப வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓபிஎஸ் அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது ஏப்ரல் 1, 2003க்கு முன்னாடி, இங்க முன்பு பின்புன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுல கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. சோ அதனால கொஞ்சம் இந்த நம்பர்ஸ்ல ஜாக்கிரதையா இருங்க. ரைட்டா? சோ அப்ப தகுதி என்ன, ஓபிஎஸ் உள்ள வர்றதுக்கு தகுதி என்னன்னு கேட்டா, ஏப்ரல் 1ஆம் தேதி 2003க்கு முன்னாடி அவங்க அரசு ஊழியரா இருந்தா ஓல்டு பென்ஷன் திட்டத்துக்கு கீழே வருவாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு அடுத்து இருந்து வந்தாங்கன்னா, இந்த ஒரே ஒரு நாள் மார்ச் 31ஆம் தேதி அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஓபிஎஸ் கீழே வருவாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் 2ஆம் தேதி ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து சிபிஎஸ் கீழே வருவாங்க. சோ இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட், அதாவது ஜனவரி 6ஆம் தேதி வந்ததுல நான் காமிக்கிறேன். மொத்தம் எத்தனை பணியாளர்கள், எவ்வளவு லட்சம் மாறி இருக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா தேவையில்லை. சோ இதனுடைய இயல்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அரசே பாத்துக்கும்பா. ஓகே, நீங்க வந்து சொல்லுவாங்கல்ல, சாகுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரசு உடைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாம், சேலரி வாங்கலாம்னு சொல்லுவாங்கல்ல. சாகுற வரைக்கும் நமக்கு அடுத்தும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது யார் ஊழியரோ அவருடைய மனைவி, மக்கள், அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேலரி கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த ஓபிஎஸ். இதுதான் வந்து இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. ரைட்டா? சோ எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்கன்னா இதைதான் கேக்குறாங்க. ஆனா அரசு இது இல்லாம வேற ஒண்ணு கொடுக்குது. ஓகேங்களா? சோ அது ஒரு டிராப் தான். வேற ஒண்ணு புதுசா நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது ஒண்ணு இல்ல, அந்த சிபிஎஸ்ஐயே வேற விதமா கொஞ்சம் அது இது பட்டி டிகிரி பார்த்து கொடுத்துருக்காங்க. சோ அரசியல் பத்தி பேச வேண்டாம், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் இதை பார்ப்போம். ஓகேங்களா? சோ உத்தரவாதம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்கும் இந்த ஓபிஎஸ்ல. ஆனா சிபிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு உடன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ரைட்டா? சோ இப்ப சிபிஎஸ் கார்பஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்லயே வந்து கான்ட்ரிபியூஷன் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இது மட்டும் எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. 2025 மாசத்துக்குள்ள மட்டுமே சுமார் 84,507 கோடி ரூபாய் இருக்கான். சோ இந்த ஸ்பெண்டிங் அப்படின்னா வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வூதியத்துக்காக எவ்வளவு செலவு செஞ்சிருக்கு இந்த வருஷம் மட்டும் சுமார் 42,509 கோடி. இங்க பாருங்க, இது எவ்வளவு வந்திருக்கு, கான்ட்ரிபியூஷன்ஸ் எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, அப்படியே பாதி இருக்கு. இது வந்து ஓல்டு பென்ஷனையும் சேர்த்து தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓய்வூதிய செலவினங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓல்டு பென்ஷனையும் சேர்த்து வருது. ஆனா இந்த சிபிஎஸ் மட்டும் இவ்வளவுதான் இருக்கு. ஓகேங்களா? சோ 84,000 இருக்கு, இது வந்து 42,000 அந்த ஒரு வருஷத்துக்கு பண்ணிருக்காங்க. டிஃபரன்ஸ் புரியுதா? சோ அப்ப வருவாய் பாதிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஒட்டுமொத்த பட்ஜெட் நம்ம கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா போடும்ல, தமிழ்நாடு அரசு போடும்ல பட்ஜெட்ல இந்த ஓய்வூதிய செலவுகள் அப்படிங்கிறது மட்டுமே 14.2% இருக்கு. சோ இது வந்து ரொம்ப பெரிய பேர்டன் தான். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை லட்சம் ஊழியர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா சுமார் 2 லட்சம் ஊழியர்கள் இருக்கிறாங்கப்பா. 2 லட்சம் ஊழியர்களுக்கு மொத்தம் தமிழ்நாடுங்கிறது மொத்தம் 8 கோடி மக்களுக்கான பட்ஜெட். 8 கோடி மக்களுக்கான பட்ஜெட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 14% வெறும் 2 லட்சம் பேருக்கு போகுதுன்னா யோசிச்சுக்கோங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியரா இல்லாத, இல்லைன்னா வந்து ஒரு விவசாயியா இருக்கீங்க, நீங்க வேற ஏதோ ஒரு ஒர்க் பண்றீங்க, நீங்க ஒரு பெரிய பிசினஸ்மேனாகவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய டாக்ஸஸ் இது எல்லாமே வந்து யாருக்கு போகும் அப்படின்னு கேட்டா அரசு ஊழியருக்கு போகும். நீங்க அரசு ஊழியருக்காக எக்ஸாம் படிக்கிறீங்க, சோ நாளைக்கு நீங்க அரசு ஊழியர் ஆனீங்கன்னா இந்த இது வரும் உங்களுக்கு, இட்ஸ் ஹாப்பி. பட் மத்தவங்களுக்கு யோசிச்சு பாருங்க மக்களே. சோ ரைட், சோ இந்த இதுல போதும், இந்த டேட் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூபிஎஸ்ங்கிறது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கானது. சோ அதனால அதை பத்தி பார்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்க கொடுத்துருப்பேன். இந்த பிடிஎஃப் பார்த்து, இந்த பிடிஎஃப் எல்லாருக்குமே நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன்ப்பா, யார் வேணாலும் இதை ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. டெலிகிராம்ல இருக்கு இந்த பிடிஎஃப். அண்ட் கர்பதேசோடைய அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. தமிழ்நாடு பல்கலைக்கழக திருத்த மசோதா திரும்ப பெறப்பட்டது. இது என்ன திரும்ப பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இது என்ன மசோதா ஏன் திரும்ப பெற்றிருக்காங்க? ஓகே, சோ அரசியல் அமைப்பு அதுல கவர்னர் வெர்சஸ் மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட் வெர்சஸ் கவர்னர், இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் வருது. இந்திய குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. சோ இது வந்து இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்துல போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப சுப்ரீம் கோர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா இல்ல அந்த இதை கொண்டு வரலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் சாதகமா ஒரு சட்டம் வந்துச்சு, அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி பார்க்கும்போது இப்ப திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்னது அவ்வளவுதான்,
போச்சு அப்படிங்கிற மாதிரிதான். அதுக்காக செலவு செஞ்சதெல்லாம் போச்சு. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வக்கீல் ஃபீஸா மட்டும் நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து வழங்கப்பட்டுள்ளது. அதாவது உங்களுடைய வரிப்பணமும் எங்களுடைய வரிப்பணமும் நம்மளுடைய வரிப்பணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் வக்கீல் ஃபீஸுக்காக சுப்ரீம் கோர்ட்ல போய் அது இப்ப வேஸ்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா தகவல். சரி வேணாம், இதை பத்தி எல்லாம் பேச வேணாம். சரி, இப்ப தமிழ் பிரசிடென்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். சோ பிரசிடென்ட் வந்து அந்த பில்ல ஒப்புதல் வழங்காம திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சோ என்ன பில் அப்படின்னு சொல்லி பார்த்தா கவர்னருடைய பவரை, அதிகாரத்தை குறைக்கும் ஒரு மசோதா தான் இது. சோ என்னன்னு கேட்டா, இப்ப உங்க டிஸ்ட்ரிக்ட்லயோ இல்ல உங்க ஊர்ல ஒரு பல்கலைக்கழகம் இருக்கும், யூனிவர்சிட்டி இருக்கும். இப்ப மதுரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், ஓகேங்களா, அண்ணாமலை பல்கலைக்கழகம், தந்தை பெரியார் பல்கலைக்கழகம், பாரதியார் பாரதிதாசன், இப்படி இப்படி பல்கலைக்கழகம் இருக்கு பாத்தீங்களா, மெட்ராஸ் பல்கலைக்கழகம், இப்படி இருக்குல்ல. சோ இந்த பல்கலைக்கழகத்துல குறிப்பா துணைவேந்தர்கள் தான் இருப்பாங்க ஹெட்டா, ஓகேங்களா, துணைவேந்தர்கள் தான் ஹெட்டா இருப்பாங்க. சார் துணைவேந்தர்கள் ஹெட்னா அப்ப வேந்தர் யாரு? வேந்தர் எப்பயுமே கவர்னர் தான் இருப்பாரு, ஆளுநர் தான் எப்போதுமே வேந்தராக இருப்பாரு, ஓகேங்களா. சோ தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் ஆளுநர் தான் வேந்தர். ஆனால் அந்தந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டா, ஒட்டுமொத்த பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் எல்லாம் அவர் தான் வந்து எல்லாமே பாத்துக்குவாரு, ஓகேங்களா. யாரு? துணைவேந்தர். அந்த துணைவேந்தரா அப்பாயிண்ட் செய்யறது யார் அப்படின்னு கேட்டா வேந்தர், அதாவது ஆளுநர். சோ ஆளுநர் தான் துணைவேந்தரை அப்பாயிண்ட் செய்வாங்க. சோ இப்ப அரசு ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க, காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு இவரை வந்து இந்த ஒரு 4 பேர்ல ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்க, மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துக்கு இந்த 4 பேர்ல ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுங்க, அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் லிஸ்ட் அனுப்புவாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற யாருமே கவர்னருக்கு சரி அப்படின்னு சொல்லி தோணலைன்னா அவர் சும்மா கிடப்பிலே போட்டு வச்சிருவாரு, அது இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கும். சோ அப்ப ரொம்ப நாள் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காரு, எவ்வளவு நாள்னா ஒரு வருஷத்துக்கு மேல, ஓகேங்களா. சோ அத வந்து நான் நினைக்கக்கூடியவரை வைஸ் சான்சலரா போடல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், ஓகேங்களா. சோ நான் நினைக்கக்கூடியவங்க இல்ல, ஒருத்தர் யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணணும் இல்ல, யாரையும் அப்பாயிண்ட் பண்ணல. சோ அப்ப இந்த வார் பிட்வீன் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் கவர்னர் 2 பேத்துக்கு நடுவுல நடந்த அந்த தக்வார்ல நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, யாருடைய பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கா கோர்ட்டுக்கு போய் அதுக்கு சாதகமா தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாகவும் வந்துருச்சு, ஓகேங்களா. சோ இப்ப பிரசிடென்ட் அது பண்ணாம அது என்ன சொல்ல அசன்ட் கொடுக்காம திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பில்லுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ் தள்ளி போயிருச்சு, ஓகேங்களா. சோ இதனுடைய கோல் என்னன்னு கேட்டா, ஸ்டேட் கவர்மெண்டே வைஸ் சான்சலரை அப்பாயிண்ட் செய்திருக்கிறதுக்கான அந்த பவர் கிடைக்காம போயிருச்சு. சோ இன்னொரு திருத்தம் என்னன்னு கேட்டா, 1923ஆம் ஆண்டே சென்னை பல்கலைக்கழக சட்டத்தின் பிரிவுப்படி 11 அதுல வேந்தர் அப்படிங்கிற வார்த்தை இல்லாம அரசு அப்படின்னு மாத்தணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. நம்ம இது கான்ஸ்டிடியூஷன்லயே வந்து பத்தினா இருக்கு. நீங்க அரசுனா யார் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. ஆர்டிகல் 12ல பாருங்க, 36ல பாருங்க இருக்கும். சோ ஈவன் கவர்னர் இந்த கவர்னர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை என்னன்னு சொல்லுவோம், ஓகே. சோ இப்ப கவர்னரா இருக்கட்டும், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், அவங்க வந்து அந்தந்த மாநிலத்தின் முதல் குடிமகன் யாருன்னு கேட்டா கவர்னர், இந்திய நாட்டின் முதல் குடிமகன் யாருன்னு கேட்டா குடியரசுத் தலைவர். சோ அப்ப குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலே டாப் அவர் தான், பிரைம் மினிஸ்டரை விட டாப் அவர் தான், ராஜா மாதிரி, ஓகேங்களா. கவர்னர் எப்படின்னு கேட்டா அந்தந்த மாநிலத்துக்கு ராஜா மாதிரி, துணைக்கு குறுநில மன்னர் மாதிரி, ஓகேங்களா. அப்படிதான் வந்து பிரிட்டிஷ்ல இருந்திருக்கு. அதைத்தான் நம்ம கிட்டத்தட்ட நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கான்ஸ்டிடியூஷன் கிளாஸ் படிக்கும் போது தெரிஞ்சிருப்பீங்க. சோ அப்ப இந்த கவர்னர் சிஸ்டமா இருக்கட்டும், ஈவன் ராஜமன்னார் குழு வரும்போது என்ன சொல்லிருக்காங்க, கவர்னர் பதவியெல்லாம் வேணுமானு எல்லாம் கேட்டிருப்பாங்க. டாக்டர் PV ராஜமன்னாருடைய கமிஷன் வந்திருக்கும், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா அதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. IAS தேவையில்லை, IPS தேவையில்லைங்கிறதெல்லாம் அவங்க பேசியிருப்பாங்க. அபாலிஷ் தோஸ், அந்த பதவிகள் எல்லாம் அபாலிஷ் பண்ணிருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டோடைய அந்த தனிப்பட்ட ஆளுகை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். சோ அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக கொண்டு வந்த ஒரு கமிஷன் அது, ஓகேங்களா. அதை வந்து பார்க்க கூட இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகேங்களா. அது வேற பக்கம் விட்டுருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் கொண்டு வந்திருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் கொண்டு வந்திருக்காங்க, பஞ்சாப் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக ஒரு கமிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த கமிட்டியில இதை பத்தியும் பேசியிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, ஓகே. சோ திருப்பி அனுப்புவதற்கான காரணம், ஏன் குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா, UGC யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லுவாங்கல்ல, அதனுடைய அந்த ரூல்ல வந்து என்ன சொல்ல விதிகளுக்கு மீறுவதாக, முரண்படுறதாக இருக்கான் இந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்ப இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, தமிழ்நாடு சட்டமன்றத்துல சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கீழே இது போய் உட்கார்ந்து இருக்கு. ரைட்டா? சோ அப்ப அசம்பிளி தான் வந்து இது ரீகன்சிடர் பண்ணணும். ஓகே, லெஜிஸ்லேஷனுக்காக சட்ட வரையறை கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப மாத்தினாலும் யார்கிட்ட போகும்? கவர்னர் கிட்ட தான் போகும். ரைட். சோ இப்ப ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பில் எப்ப எண்ட் ஆகும், ஒரு பில் வந்து பாத்தீங்கன்னா எப்ப அது லைவ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஒரு பில் எப்ப லாவாக மாறும், சட்டமாக மாறும், ஒரு மசோதா எப்போது சட்டமாக மாறும், ஒரு மசோதா எப்போது காலாவதி ஆகும், ஒரு மசோதாவாகவே எதுவரை இருக்கும் அப்படிங்கிற தகவல் எல்லாம் பாலிட்டி கிளாஸ்ல நான் வந்து வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இப்ப இதுதான் இந்த தகவல். சோ இந்த தகவல்ல இருந்து கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டா, இது தமிழ்நாடுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு டவுன்கிரேட் மாதிரி. சோ அதனால இந்த தகவல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருமானு கேட்டா, இந்த அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ், இந்த சான்சலர் டு கவர்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும் இந்த யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இந்த ஆக்ட் இதை வந்து கேட்கலாம். இந்த அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ் இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் கேட்கலாம். வேந்தர் என்ற வார்த்தையை அரசு இனம் மாற்ற முன்மொழிந்த சட்டம் எது, எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. 1923 இது கொண்டு வந்திருக்காங்க. சோ அப்ப இது வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அதாவது இந்த டைரக்ட் டாபிக்ல இருந்து வராது. பட் ஆனா உங்களுக்கு வந்து வேற ஒரு பில்னா என்ன, அந்த பில் என்ன பில்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு உண்டு. அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்துல இருந்து ஆர்பிஐ உடைய ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட் பத்தி கேட்டிருக்காங்க. இதுல முக்கியமா வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்கப்பா, என்பிஎஃப்சினா என்னன்னு கேட்பாங்க. என்பிஎஃப்சினா என்னன்னு கேட்பாங்க. என்பிஎஃப்சி அப்படிங்கிறது நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க, பினான்ஸ் கம்பெனி. ஓகேங்களா? சோ அதாவது வங்கி இல்லாத நிதி அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? வங்கிகள் அல்லாதது அப்படின்னு சொல்லலாம். சோ இது என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன் வந்து இது இருக்கு, என்பிஎஃப்சி இந்தியாவில ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஒரு வங்கி அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு அதாவது வங்கி சாரா நிதி நிறுவனம் எதற்கு வரப்பட்டது, எதற்கு கொண்டு வரப்பட்டது, அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி மூலியமா தான் கொண்டு வந்திருக்காங்க. என்பிஎஃப்சி கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்க, அது ஒரு லிஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? எத்தனை என்பிஎஃப்சி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10,000 என்பிஎஃப்சி இருக்குப்பா. ஓகேங்களா? இப்ப வங்கிகளால் கொடுக்க இயலாத சில லோனா இருக்கும், அதெல்லாம் யார் பாத்துக்குவாங்கன்னா இந்த என்பிஎஃப்சி தான் பாத்துக்குவாங்க. ஓகேங்களா? இப்ப 1970களில் வந்து பாத்தீங்கன்னா ராஜ் கமிட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அடுத்து சக்கரவர்த்தி கமிட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க 1982. ஓகேங்களா? சோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஐக்குள்ள இந்த என்பிஎஃப்சி ஏன் வரும், ஈவன் டாக்டர் மன்மோகன் சிங்கா இருக்கட்டும், அவர் வந்து ஆர்பிஐக்கு தலைவரா இருக்கும்போது, சேர்மனா இருக்கும்போது அந்த ஒரு கமிட்டி தான் சக்கரவர்த்தி கமிட்டி. ரொம்ப முக்கியமான கமிட்டி. சோ கிட்டத்தட்ட வந்து என்பிஎஃப்சி பத்தி அப்பதான் வந்திருக்கும். என்பிஎஃப்சில நிறைய டைப் இருக்கு. சோ அதுல இப்படி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சில வரைமுறைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இப்ப என்பிஎஃப்சினா என்ன நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப பேங்க்னால வந்து பாத்தீங்கன்னா எஃப்டி கொடுக்க முடியும், ஆர்டி கொடுக்க முடியும், அதாவது பிக்ஸட் டெபாசிட் பண்ண முடியும், ரெக்கரிங் டெபாசிட் பண்ண முடியும், லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியும், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் கொடுக்க முடியும், டிமாண்ட் டிராஃப்ட், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குல்ல. இதுல என்பிஎஃப்சி வந்து லோன் மட்டும் ப்ரொவைட் பண்ணும், லோன் ப்ரொவைட் பண்ணும்பா. கோல்டு லோனா இருக்கட்டும், இந்த மாதிரி சில லோன்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஓகேங்களா? ரைட். சோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய என்பிஎஃப்சி. சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஆர்பிஐ. இதுல நம்ம ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் பாத்துரலாம், என்பிஎஃப்சினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அதுல ஸ்கேல் பேஸ்ட் ரெகுலேஷன் ரிவ்யூ அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ ஸ்கேல் பேஸ்ட் ரெகுலேஷன் ரிவ்யூ, அளவுகோல் அடிப்படையிலான ஒரு ஒழுங்குமுறை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கிறாங்க ஆர்பிஐ. ஓகேங்களா? சோ இந்த எஸ்பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்கேல் பேஸ்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸ்கேல் பேஸ்ட் ரிவ்யூ தான் எஸ்பிஆர் ஃப்ரேம் ஒர்க். சோ இது என்னன்னா, அந்த குறிப்பிட்ட இந்த லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அந்த ரெகுலேஷன்ஸ் தான், வேற எதுவும் இல்லை. சோ என்பிஎஃப்சி கடன் இப்போது இந்தியாவில் மொத்தமாக உள்நாட்டு உற்பத்தி கிட்டத்தட்ட 15% சமமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது வந்து கொஞ்சம், அதாவது இவ்வளவு வந்திருக்கு, 15% பக்கத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. சோ கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கு. சோ அதனால அதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சோ அப்ப இந்த ஹைலைட் பண்ணிருக்கோம்ல, இதுதான் முக்கியம். ஓகேங்களா? இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா என்பிஎஃப்சிலயும் வந்து பாத்தீங்கன்னா பேஸ், மிடில், அப்பர், டாப் லேயர் அப்படின்னா ஒரு லேயர் வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்பிஎஃப்சில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது பேங்க். ஓகேங்களா? சோ இப்ப இன்னொன்னு சொல்றேன், எஸ்பிஐ கார்டு இது வந்து என்பிஎஃப்சி. ஓகேங்களா? என்பிஎஃப்சிங்கிறது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள்.
அப்ப இது வந்து வங்கி பேங்க், இது வந்து வங்கி அல்லாத நிதி நிறுவனம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய எஸ்பிஐ கார்டு. எல்ஐசிங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆனா எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ், எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ் கார்பரேஷன் வரும், எல்ஹெச்எஃப்சின்னு. இது வந்து எல்ஐசி கீழே தான் இருக்கு. ஆனா இது ஒரு என்பிஎஃப்சி, வங்கி அல்லாத நிதி நிறுவனமாக இது இருக்கு. இது வந்து ஹவுசிங் பினான்ஸ்க்காக, வீடு லோன் கொடுக்கறதுக்காகவே இருக்கக்கூடியது. எல்ஐசி வந்து வீடு லோன் கொடுக்கும், வீட்டுக்கு லோன் கொடுக்கும். ஆனா எல்ஐசி நேரடியா கொடுக்காது, இந்த நிறுவனம் மூலியமாக கொடுக்கும். ஓகேங்களா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒரு என்பிஎஃப்சி, பஜாஜ் பினான்ஸ் ஒரு என்பிஎஃப்சி. ஓகேங்களா, புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ரைட். அடுத்தது நல்லா கவனிங்க. ஜிஎன்பிஏ அப்படின்னா என்னன்னு டாபிக் கேட்பாங்க. ஜிஎன்பிஏ இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்கா இங்க இருக்கு. ஸோ ஜிஎன்பிஏங்கிறது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க ஒரு வீட்டு கடன் வாங்கிருக்கீங்க, மொதல் இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டல. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் இஎம்ஐ வந்து நீங்க கட்டலைன்னா வார்னிங் சிம்பிள் வரும். ஓகேங்களா, வார்னிங் சிம்பிள் வந்து நீங்க கட்டுங்கன்னு சொல்லிட்டு 2-3 மெசேஜ் பண்ணுவாங்க, என்ன எதுன்னு கேட்பாங்க. ரைட். ரெண்டாவது இஎம்ஐ நீங்க கட்டலைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏன் கட்டல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஒரு அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு பேங்க்ல வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி வரும். பிரைவேட் பேங்க்ல வாங்கியிருந்தீங்கன்னா வேற விஷயம்லாம் நடக்கும். அதை நான் இங்க பேர் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. ஆர்பிஐக்கு அது முரணானது, சட்ட ரீதியிலான அது தப்பானது. ஓகேங்களா. சோ மூணாவது இஎம்ஐ நீங்க கட்டலனாலே வந்து பாத்தீங்கன்னா என்பிஎஃப்சில போட்டுருவாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசெட். அந்த லோன் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து பாத்தீங்கன்னா இல்ல, வாராத கடனாக உள்ளது அப்படின்னு போட்டுருவாங்க. சோ இது என்ன வாராத கடனா என்ன அர்த்தம்னா பேட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க, மோசமான கடன்கள்னு சொல்லிட்டு. ஒரு வங்கி லாபத்துல வந்து பாத்தீங்கன்னா இயங்கணும், அவனோட லாபம் இன்க்ரீஸ் ஆகணும்னா கண்டிப்பாக லோன் கொடுத்தே ஆகணும். வெறும் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டே வந்தா அந்த பேங்க் திவாலாயிரும், நஷ்டமாயிரும். இருக்கக்கூடிய பேங்க் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு, அதாவது டெபாசிட்டர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்ல. 3% சேவிங்ஸுக்கு, எஃப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 6-7-8% வரைக்கும் கூட சில பேங்க்ஸ் கொடுக்குது, பிரைவேட் பேங்க் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து. சோ அப்ப 7% வரைக்கும் கொடுப்பாங்க சராசரியாக. சோ இதுவே ஆர்டிங்கிறதுக்கும் அதே ரேஞ்ச் தான். ஓகேங்களா. ஆனா அதுவே வந்து ஒரு கோல்டு லோனா இருக்கட்டும், ஹவுசிங் லோனா இருக்கட்டும், ஹவுசிங் லோனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8% வரைக்கும் போறாங்க. 8, 7.25, 7.15 மற்றும் 9 வரைக்கும் கூட வந்து அந்த சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி போறாங்க. சோ அந்த லோன் கொடுத்து அதுல இருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட் தான் லாபம். சோ அது அதிகரிச்சாதான் வங்கி லாபத்துல போகும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா குளறுபடி, கொடுத்த லோன் திருப்பி வரல அப்படின்னா அது தவறான கடன், அந்த பிசினஸ் தப்பா பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். தவறானவர்களுக்கு கடன் கொடுத்தா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்களா. மொத்த வாரா கடன்கள் மார்ச் 2024 2.7% இருக்கு. இது என்ன இவ்வளவா அப்படின்னு கேட்டா, மொத்தம்னா இந்தியாவில இருக்க எல்லா பேங்கையும் சேர்த்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த என்பிஏங்கிறது நான் பெர்ஃபார்மிங் அசெட் இருக்கக்கூடிய எல்லா பேங்கையும் சேர்த்து சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட பேங்க் கிடையாது. எஸ்பிஐயோ, பேங்க் ஆஃப் பரோடாவோ, கனரா பேங்க் பத்தி மட்டும் சொல்லல, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இருக்கக்கூடிய எல்லா பேங்கையும் சேர்த்து இவங்க சொல்றாங்க. அதுல 2.7 தான். சோ இது 13 வருடங்கள்ல இது ரொம்ப கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வங்கிகளுக்கு லாபம் அதிகரித்துள்ளது. இது எதை காமிக்குதுன்னா இந்திய பொருளாதாரம் ஒரு ஸ்திர நிலையில் இருக்கு. சோ இந்திய பொருளாதாரம் வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறத காமிக்கிறாங்க. அதன்படி பார்க்கும்போது ROA, ரிட்டர்ன் ஆஃப் அசெட், ஓகேங்களா, சொத்துக்கள் மீதான வருமானம், இதன் அடிப்படையில ROA வந்து பாத்தீங்கன்னா 1.4%, ஈக்விட்டியில ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ ஈக்விட்டி மீதான வருமானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பங்குகள் ரீதியான வருமானம். ஓகேங்களா. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 14.6% வந்திருக்கு. சோ இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, பாதுகாப்பற்ற கடன்கள் அதிகரிப்பு மொத்த கடன்ல 25.3% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாதுகாப்பற்ற அப்படின்னு கேட்டா கொடுத்த கடன் திருப்பி வராம போயிடும் அப்படிங்கிற இது வந்து பாத்தீங்கன்னா 25.3% மொத்த கடன்ல கிட்டத்தட்ட கால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100%ல 1/4% இப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. 25%, ஓகேங்களா, 25% இப்படிதான் இருக்கு. கொஞ்சம் பாத்துக்கணும், அந்த லோன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. யாரு? ஆர்பிஐ சொல்லிட்டு இருக்கு. அடுத்தது ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன், இதுவும் வந்து ஆர்பிஐ வெளியிட்டது. வர்த்தக முத்திரை பதிவுகள், இது வந்து பாத்தீங்கன்னா 2024-25 மட்டும் கிட்டத்தட்ட வந்து 5.5 லட்சம்
டொமஸ்டிக் ட்ரேட் ஃபில்லிங்ஸ் வந்து நடந்திருக்கான், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உயர்வு. அப்பனா இவ்வளவு என்ன சொல்றாங்க, புதுசு புதுசா கம்பெனி வந்திருக்கு, நிறைய பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இதுல உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ட்ரேட் மார்க் ஆக்ட் ஓகேங்களா 1999ல வந்திருக்கு. ஒரு இப்ப ட்ரேட் மார்க் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு வர்த்தக முத்திரை வாங்கணும்னா 10 ஆண்டு தான். மருந்துக்கு வாங்குறாங்க, பேட்டன்ட் வாங்குவாங்க ஓகேங்களா, அதுவும் 10 வருஷம் தான். பாராசிட்டமால் ஒரு ட்ரக் இருக்கு, ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் தான் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க ரினியூ பண்ணலன்னா அது வந்து பொது வெளியில வந்துடும் ஓகேங்களா. இப்ப பாராசிட்டமால் எல்லாம் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 வருஷமாவே எல்லோருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த பாராசிட்டமால. சோ காரணம் என்ன, அவங்க ரினியூ பண்ணவே இல்லை ஓகேங்களா. சோ அதான் ரீசன், அந்த கம்பெனி ரினியூ பண்ணாம வச்சுட்டாங்க. இது ஒரு நல்லதுதான். சோ ஆனா ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க, இதை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல இருந்து நிறைய தகவல் நம்ம பேசுற மாதிரி இருக்கும், இப்போதைக்கு அது வேணும். சரி, அடுத்த தகவல் என்வரான்மெண்ட் அண்ட் ஜியோகிராபி. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த தகவல் வந்து கிரவுண்ட் ரீசோர்ஸ் அசஸ்மெண்ட், அதாவது நிலத்தடி நீர் வள மதிப்பீடு 2025, இதை வெளியிட்டது ஜல் சக்தி துறை அமைச்சகம், அவங்களால வெளியிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த துறைக்கான அமைச்சரின் பெயர் தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஜல் சக்தி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்தா பண்ணுங்க. கேபினெட் லெவல்ல இருக்கிறாரு இந்த மினிஸ்ட்ரி, சோ கமெண்ட் பண்ணுங்க. சோ நிலத்தடி நீர் உறிஞ்சும் நிலை வந்து பாத்தீங்கன்னா தேசிய சராசரி 60.63% இருக்கு. பாதுகாப்பு அழகு வந்து பாத்தீங்கன்னா 73.4%. நிறைய வந்து பாத்தீங்கன்னா சுரண்டாங்கப்பா, அவ்வளவு தண்ணியை வந்து உறிஞ்சு எடுக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11%, 11.1. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் இருக்காங்க. தென்னிந்தியாவில தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. உப்பு அலகுகள் சலனிட்டி லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.8% உள்ளது. சோ இது வந்து அது குடிக்க முடியாதது. நீங்க எவ்வளவு ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பண்ணாலும் இதை வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் லெவல் வைக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, ஒரு பறவை சரணாலயம் பத்தி கொடுத்திருக்காங்க, பார்வதி பறவைகள் சரணாலயம். எங்க இருக்குன்னா கோண்டா மாவட்டம், உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இது வந்து புதுசா, அதாவது ESZன்னு சொல்லுவாங்கல்ல, ஈகோ சென்சிட்டிவ் ஜோன், அது கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. சோ இந்த சட்டம் தெரிஞ்சுக்கோங்க, என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழ் இதை வந்து பாத்தீங்கன்னா ESZ ஜோனா வந்து மாத்திருக்காங்க. சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலமாக மாற்றப்பட்டுள்ளது. மத்திய ஆசியா மற்றும் திபெத்தின் புலம்பெயர்ந்து வரும் பறவைகள் எல்லாம் இங்க வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து முதுமலை புலிகள் காப்பகம், MTRன்னு சொல்லுவாங்க, முதுமலை டைகர் ரிசர்வ். இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் இம்பீரியல் ஈகிள் அப்படிங்கிற ஒரு கழுகு ஓகேங்களா. கிழக்கு இம்பீரியல் கழுகின் அந்த பரவல் அரிய காட்சி வந்து ரீசெண்டா அங்க பாத்துருக்காங்களா. அப்ப கொஸ்டின் கேட்கலாம், இந்த கிழக்கு இம்பீரியல் கழுகை சமீபத்தில் எங்க தென்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். முதுமலை புலிகள் காப்பகத்தில் தென்பட்டுள்ளது. இதனுடைய அந்த சயின்டிபிக் நேம் வந்து பாத்தீங்கன்னா அக்பிலா ஹெலியாகா ஓகேங்களா. சோ இது ரொம்ப நாளைக்கு தென்படாத ஒண்ணு. சமீபத்துல ஒரு ஐ திங்க் ஒரு 2016ஆம் ஆண்டு நினைக்கிறேன், சிவப்பு செங்கரடின்னு சொல்லுவாங்க, ரெட் டைகர், ரெட் பாண்டா டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்க சமீபத்துல வந்துச்சுன்னு யூபிஎஸ்சில ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ரீசெண்டா. இது வரைக்கும் இமயமலை பகுதியிலேயே காண முடியாத ஒரு கரடி திடீர்னு பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா. எந்த விலங்குகளை வந்து ரீசெண்டா பார்த்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு, 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அப்படின்னு ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மேபி இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2லயோ இல்ல குரூப் 1லயோ ஈவன் குரூப் 4ல கூட கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மிசைலா இருக்கட்டும், ஒரு ராணுவ சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், ஏன்னா ஒரு ராக்கெட் பத்தி வந்திருக்கு, ஒரு ஜீனோம் தெரப்பி பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதனால இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில ITVISMA ஜீன் தெரப்பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே முதல் முறையாக ஜீன் அப்படிங்கிற அந்த ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி வந்து இந்த முதுகு தண்டு இருக்குல்ல, ஸ்பைனல் மஸ்குலர் ஆட்ரோபி, அதுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்கப்பா ஓகேங்களா. முதல் மரபணு மாற்று சிகிச்சை முதுகெலும்பு தசைநார் ஆட்டோப்சியில வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க, ஆட்ரோபியில பண்ணியிருக்கிறாங்க. சோ இது வந்து உலக அளவில் இதை நிர்வகிக்கும் முதல் மருத்துவமனையாக எது இருக்கு, அபுதாபியில ஒரு ஹாஸ்பிட்டல், துபாயில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் பேர் பார்த்துக்கோங்க, ஷேக் கலீஃபா மெடிக்கல் சிட்டி ஹாஸ்பிட்டல்ல வந்து பண்ணியிருக்காங்க. ரைட். இதை பண்ணது யார் அப்படின்னு கேட்டா நோவார்டிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, மருந்து விற்கும் கம்பெனி பார்த்து ஓகேங்களா, வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடியது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டா SMN1 அப்படின்னு ஒரு ஜீன், அதை வந்து பாத்தீங்கன்னா ஜீன் டு ப்ரொடியூஸ் SMN புரோட்டீன், அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து முத வந்து இந்த முதுகு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி பண்ணியிருக்காங்க. அது அபுதாபில நடந்திருக்கு. ரைட். அடுத்தது பினாக்கா ராக்கெட் டெஸ்ட். ஓகே. சோ இப்போ இது வந்து ஒரு ராக்கெட் வந்து சோதனை பண்ணிருக்காங்க.
பண்ணது யார் அப்படின்னு கேட்டா நம்ம டிஆர்டிஓ. ஓகேங்களா, நம்ம அப்துல் கலாம் ஐயா வேலை பார்த்தா டிஆர்டிஓ அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க. சோ முதல் முறையாக பினாக்கா லாங் ரேஞ்ச் கைடட் ராக்கெட். ஓகேங்களா, சோ இது சுருக்கம் தான் வந்து PLRGR 120. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் சந்திப்பூர்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சோ பினாக்கா ராக்கெட் எங்க இருக்கு, யார் எந்த நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம இந்தியாவுக்கு சொந்தமானது. சோ இது வந்து வெகு தூரம் செல்லக்கூடிய ஒரு ராக்கெட், லாங் ரேஞ்ச் ராக்கெட், அதுவும் கைடட் ராக்கெட். திசையை மாத்திக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஓகேங்களா, அதனுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அடுத்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா மின்சார டிராக்டர் தரநிலை. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டர் ஸ்டாண்டர்ட் இப்ப நிறைய வந்துட்டு இருக்குப்பா, மின்சார இவி வெஹிக்கிள் நிறைய வருது இல்ல, இதுல டிராக்டரும் வரப்போகுது. நல்லா கவனிங்க, பெட்ரோல் போட்டு டீசல் தான், பெட்ரோல் கூட கிடையாது, டீசல் வச்சு டிராக்டர் இருக்கும். ஓகேங்களா, விவசாயத்துக்காக வந்து இருக்கும். இப்ப அதுவும் எப்படி பண்ணிட்டாங்க, இவி டிராக்டர். சோ அதுக்கு வந்து BIS வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க, டெவலப் பண்ணிருக்காங்க. அந்த IS பாத்துக்கோங்க, சான்றிதழ் 19262 ஆஃப் 2025 பண்ணிருக்காங்கப்பா. சோ இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ ரீசெண்டா வந்து எந்த இதுக்கெல்லாம் வந்திருக்கு சொல்லி பார்த்தா டிராக்டருக்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க இங்கே எலக்ட்ரானிக் டிராக்டர். ஓகே, அடுத்தது IGMS AI குறை தீர்க்கும் அமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எதுல எல்லாம் வந்திருப்பாங்க. ஓகேங்களா, சோ டெல்லி கவர்மெண்ட்டும் IIT கான்பூரும் இணைந்து இன்டெலிஜென்ட் கிரீவன்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம், இதையே நீங்க வந்து ஒரு கொஸ்டினா கேட்கலாம். IGMS உடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா, சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆர்டிபிஷியல் AI யூஸ் பண்ணியும் மெஷின் லேர்னிங்ஸ் யூஸ் பண்ணியும் ஒரு குறை தீர்ப்புக்காக இது பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, AI கிரீவன்ஸ் சிஸ்டம் டெல்லி கவர்மெண்ட்டும் IIT கான்பூரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. ரைட், அடுத்தது இப்ப ஹிஸ்டரி சயின்ஸ் முடிஞ்சிருச்சு. சோ வரலாறு மற்றும் பண்பாடுல இருந்து ஒரு கொஸ்டின். சோ இது வந்து ஜெனரல் பொது விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் காமன் ஜிகே ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். சோ 2200 வருட சைனீஸ் சீன நெடுஞ்சாலை அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குப்பா. ஸோ இது வந்து கண்டுபிடிப்புன்னு பார்க்கும்போது எக்ஸிபிட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு, சீன் நேரான சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஓகேங்களா, நேரோ ஸ்ட்ரைட் குயின் ஸ்ட்ரைட் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் நீளம் இருக்கான். இதை வந்து குயின் ஷீன் ஹாங் என்ற ராஜா வந்து பாத்தீங்கன்னா அப்ப கட்டியிருக்காரு. கிங் ஷீன் ஹாங் இவர் வந்து கிமு 212 இருந்து 207 கிறிஸ்துவுக்கு முன். ஸோ அப்ப வந்து பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் இப்படிதான் போகும். ஓகேங்களா, இது குறைஞ்சு ஜீரோன்னு வரும். ஜீரோன்னு வந்ததுதான் கிறிஸ்து பிறந்தது. அதுக்கப்புறம் தான் 1, 2, 3, 2025 நம்ம வந்து இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? சோ அப்ப அந்த ஜீரோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொது. சோ அப்ப அத பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின் அப்படி சொல்லி இப்ப சொல்றோம். ரைட்டா? சோ உலக நெடுஞ்சாலைகளுடைய மூதாதையர் என்று அறியப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கொஸ்டின் என்ன கேட்பாங்க, உலக நெடுஞ்சாலைகளின் மூதாதையர் என்னும் அறியப்படும் நெடுஞ்சாலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இதுதான் கேள்வி. சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது, அவ்வளவுதான் ஆன்சர். சோ இப்ப கொஸ்டின் கேட்கலாம். ரைட்டா? அடுத்தது பிரிலிம்ஸ் சார்ந்த ஒரு சில கொஸ்டின். 8th சென்ட்ரல் பே கமிஷன் பத்தி வந்திருக்கு. அதாவது இது வந்து மிஸ்லேனியஸ் பல்வேறு இதுதான் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, சோ 8வது மத்திய ஊதிய குழு எப்ப வந்திருக்கு? ஜனவரி 1, 2026 வந்துருச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லும் போது அது கீழே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ஓகே, சோ ரைட், அது தெரிஞ்சுக்கோ. இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட் அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு, பாத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் எல்பிரஸ். ஓகேங்களா, சோ இது வந்து என்ன சொல்ல, ஐரோப்பாவுல ரொம்ப உயரமான ஒரு சிகரங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஓகேங்களா, எல்பிரஸ் மலையை வந்து திவ்யா அருள் அப்படிங்கிற நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிகரத்தை அடைஞ்சிருக்காரு. எப்படி வந்து இமயமலை சிகரமான மவுண்ட் எவரெஸ்ட வந்து போய் ரீச் பண்ணாங்கலாம் வரும்ல, அந்த மாதிரி டென்சிங் போயிருக்காரு, இந்த மாதிரிலாம். அப்படி திவ்யா அருள் வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்பிரஸ் மலையை போய் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதை ஒரு கொஸ்டின் கேட்க ரொம்ப ரேர். அடுத்தது சதுரங்கம், செஸ், உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தோஹால நடந்திருக்குப்பா. ஓகேங்களா, சோ தோஹால நடந்திருக்கு. கொனிரு ஹம்பி அண்ட் அர்ஜுன் எரிகைசி, சோ இவங்க 2 பேரும் வெங்கலம் வந்து வாங்கியிருக்கிறாங்க, தோஹால நடந்தது. அடுத்தது NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க வந்து நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் இவங்களோட சேர்ந்து இந்த ஹைவேயோடைய தரம் எப்படி இருக்கு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்கிறதுக்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப இது சம்பந்தமாக மாதிரி கேள்விகள் இருக்கு. உங்ககிட்ட PDF இருந்துச்சுன்னா அந்த ஆன்சர் பார்க்காம அடிக்க முற்படுங்க. இதே மாதிரிதான் ஜனவரி 3ஆம் தேதி. ஓகேங்களா, ஜனவரி 3ஆம் தேதி நடந்திருக்கு. மதுரைக்கும் கேம்பர்லி, அதாவது கிம்பர்லின்னு கூட சொல்லுவாங்க, கேம்பர்லி 2 நகரம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை நகரங்கள் அப்படின்னு வந்து ஒரு MOU வந்து போட்டிருக்காங்க.
அப்ப கொஸ்டின் மதுரை எங்க இருக்குன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் மதுரையில இருந்தா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கேம்பர்லி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா யூகேல இருக்கு. யுனைடெட் கிங்டம்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிட்டிஷ் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐக்கிய ராஜ்யத்தின் உள்ள கேம்பர்லி. ஸோ இந்த நகரம், இந்த 2 நகரம் சேர்ந்து கல்வி, சுற்றுலா, இந்த மாதிரி சில கலாச்சார பண்பாடு இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒத்துழைப்புக்காக பண்ணியிருக்காங்க. இப்படி பல நகரங்கள் பண்ணிருக்கு இந்தியாவில். பல நகரங்கள் பல கட்டங்களாக பண்ணியிருக்கு. ரைட்டா? சோ அடுத்தது இந்திய பொருளாதார வேளாண்மை. இந்திய பொருளாதாரம் மற்றும் வேளாண்மை உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக இந்தியா மாறி இருக்கு. ரைட்டா? சோ இதனுடைய புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா வந்து எவ்வளவு தயார் பண்ணிருக்கு? 152 மில்லியன் மெட்ரிக் டன். மில்லியன்னாலே 10 லட்சம்னு அர்த்தம். ஓகேங்களா? 10 லட்சம்னு அர்த்தம். மெட்ரிக் டன்கள் உருவாக்கி இருக்கு. 2வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 146 எம்எம்டியோட வந்து பாத்தீங்கன்னா சீனா இருக்காங்க. உலகளாவிய இதுல வந்து நம்ம 28% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் நம்ம இந்தியா. பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா 1,23,000 அரிசி வகைகள் இருக்கான். இதுல 60,000 இந்தியாவில மட்டுமே கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு வகையான அரிசிகள் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ரைட்டா? சோ ஏற்றுமதிகள், இந்தியா வந்து விவசாய ஏற்றுமதியில அரிசி வந்து மிகப்பெரிய பங்கை வந்து இருக்கு. தோராயமா 24%. சோ நம்ம பக்கத்து நாட்டையோ அண்டை நாட்டையெல்லாம் பார்க்க தேவையே கிடையாது. ஓகேங்களா? நமக்கு நம்மளதான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறோம் நம்ம. சரி, இப்ப இந்த ஒரு சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்களா, அது பாருங்க. ஏரியா ஏன் செவ்வாய் ஆங்கிலம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க, தமிழ்ல கொடுத்துருக்காங்க தெரியல. பரப்பளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ இந்தியாவுல கிட்டத்தட்ட அரிசி எவ்வளவு மில்லியன் இதுல வந்து பண்றாங்க அப்படின்னு கேட்டா 52% நம்ம இந்தியாவுல பண்ணிட்டு இருக்கோம். 52 மில்லியன் ஹெக்டர்ல பண்றோம். சீனா வெறும் 29 தான் பண்றாங்க. ஆனா 2வது இடத்துல இருக்கிறாங்க. பாத்துக்கோங்க இந்த டிஃபரன்ஸ்ல பாருங்க. வெறும் 29 மில்லியன் ஹெக்டர்ல பண்ணி 146 மில்லியன் மெட்ரிக் டன் உற்பத்தி பண்ணிருக்கு. நம்ம 52 மில்லியன் ஹெக்டர்ல வந்து சாகுபடி செஞ்சு 152 தான் எடுத்திருக்கோம். சோ அப்ப யாரு பெஸ்ட் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஈல்டு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மகசூல் யாருக்கு அதிகமா வந்திருக்கு? சீனாவுக்கு தான் அதிகம். ரைட்டா? நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா அரிசி தான் நிறைய விளைவிக்கிறோம். ஆனா சீனா அதையும் தாண்டி நிறைய வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், பூக்களா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வந்து பல வகையான தானியங்களா இருக்கட்டும், இதெல்லாம் விளைவிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ அப்ப சின்ன இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பண்ணிருக்காங்க பாருங்க. ரைட்டா? சோ அப்ப இந்த விதத்துல பார்க்கும்போது சீனா தானே டாப்பா இருக்கிறாங்க நம்ம இந்தியாவை விட. கிட்டத்தட்ட 7.1% மகசூல் எட்டி இருக்கிறாங்க. நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 4.39 தான் பண்ணிருக்கோம். அடுத்த தகவல் ஐஐபி. ஓகேங்களா? தொழில்துறை உற்பத்தி குறியீடு இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ் நவம்பர் 2025 தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 25 மாதத்துல 6.7% ஹையா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சோ முக்கிய துறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உட்கட்டமைப்பு மற்றும் கட்டுமானத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஐபி வந்து 12.1% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? வேகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த துறை வந்து பயங்கரமா டெவலப் ஆயிருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் 8%, கன்சியூமர் டியூரபிள்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்ல எல்லாமே வந்துடும். கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நுகர்வோர் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளுமே வந்துடும். ஓகேங்களா? அதெல்லாம் கிட்டத்தட்ட 10.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்? அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க, கண்டிப்பா கேள்வி வரும். ஓகேங்களா? நம்ம பார்ப்போம்னா தியோசபிக்கல் சொசைட்டி, அதாவது அன்னிபெசன்ட் அம்மையார் வந்த ஞான சபை, பிரம்ம ஞான சபை. சோ அவங்க வந்து 150 வருடங்கள் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ 150வது சர்வதேச மாநாடு அடையாறில் நடைபெற்றிருக்கு. ஏன்னா அதான் அவங்களோட ஹெட் குவார்டர். ரைட்டா? சோ சான் பிரான்சிஸ்கோல இருந்து அங்க இருந்து வந்திருப்பாங்க. அயர்லாந்து சேர்ந்தவங்க தான் அன்னிபெசன்ட் அம்மையார். சோ அங்க இருந்து இங்க வந்து தியோசபிக்கல் சொசைட்டி பண்ணிருக்காங்க. 150வது மாநாடு நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ அத சுதந்திர டயத்துலயும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஈடுபாடு இருந்த ஒரு அமைப்பு அது. சோ அதனால கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. சோ அவங்களுடைய அந்த கருப்பொருள் பாருங்க, ஒரு உலகம் ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய மனிதருள் ஆவி அப்படிங்கிற தலைப்புல வச்சிருக்காங்க. ஒன் வேர்ல்ட் ஒன் லைஃப் ஸ்பிரிட் ஆஃப் எ நியூ ஹியூமனிட்டி அப்படிங்கிறதுல வச்சிருக்காங்கப்பா. எப்ப தோற்றுவிக்கப்பட்டது? இது 10ஆம் வகுப்பு ஹிஸ்டரி புக்லயே கொடுத்திருப்பாங்க. மேடம் ஹெச்பி பெல்வர்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் இவங்க 2 பேரும் சேர்ந்து நியூயார்க்ல வந்து பாத்தீங்கன்னா 1975 கொண்டு வந்திருப்பாங்க. அடையாருக்கு வந்து மாற்றப்பட்டது எப்ப அப்படின்னு கேட்டா டிசம்பர் 19, 1882. அதுக்கடுத்து அன்னிபெசன்ட் எப்ப இருந்தாங்க அப்படின்னு கேட்டா 1889. எப்ப இதுக்கு தலைவர் ஆனாங்கன்னா 1903. இது எல்லாமே உங்களுக்கு ஹிஸ்டரி புக்ல இருக்கும். கொஸ்டின் கேட்பாங்க. வந்து 150 ஆண்டுகள் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பாருங்க,
புத்திசம் சம்பந்தமான ஒரு தகவல் வரலாறு ரீதியாக கேட்கலாம். ஓகேங்களா? பிப்ரவா ரெலிக்ஸ், அதாவது பிப்ரவா நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு. டெல்லி புனித பிப்ரவா நினைவு சின்னங்களுடைய கண்காட்சி நடந்திருக்கு. டெல்லியில தான் நடந்துச்சு. புத்தரின் மரண எச்சங்களுடன் தொடர்பு கூடியது. அவர் இறந்தப்போ அவர் சுத்தி இருந்திருக்கும்ல, அதெல்லாம் வச்சு ஒரு கண்காட்சி மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஒரு இது போயிருக்கு. ஓகேங்களா? மியூசியம் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ரைட். ஸோ இதுக்கு ஹிஸ்டாரிக்கலா வந்து பாத்தீங்கன்னா யார் எடுத்திருக்கிறாங்க? யூபியில உத்தரப்பிரதேசத்துல WC பெப்பி இன் பிப்ரவா, அவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. WC பெப்பி. ஓகேங்களா? 2025 இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 127 வருடங்களுக்கு பிறகு பிரிட்டிஷ்ட இருந்து நம்ம இதை வாங்கியிருக்கோம். இப்ப நம்ம சோழர்களுடைய சிலையா இருக்கட்டும், பல சிலைகள் பிரிட்டிஷ்ல இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு லைப்ரரியில வந்து நம்ம தமிழ் பொக்கிஷங்களான சில ஓலைச்சுவடிகள்லாம் அங்க இருக்கான். அதை திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஒரு சில குரூப் என்ன சொல்றாங்கன்னா அது பிரான்ஸ்ல இருந்தாதான் பாதுகாப்பா இருக்கும், இந்தியாவுக்கு கொண்டு வந்தா அது போயிரும்னு சொல்றாங்க. ரைட். ஸோ எது எப்படி இருந்தோ, ஸோ இப்படி நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான பல விஷயங்கள் வெளிநாட்டுல இருக்கு. ஓகேங்களா? 127 வருடம் கழித்து புத்திசம் சம்பந்தப்பட்ட புத்தருடைய எச்சங்கள் எல்லாம் வந்து இங்க நம்ம திருப்பி கொண்டு வந்திருக்கோம். உத்தரப்பிரதேசத்துல கொண்டு வந்திருக்கோம். அதை வந்து டெல்லியில ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கலாச்சாரத்துல சந்தாலி அப்படின்னு ஒரு மொழி இருக்கு. உங்களுக்கே தெரியும், நம்ம இந்திய அரசியலமைப்புல அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ல இது இருக்கு. சோ அதுல ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒல் சிக்கி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த எழுத்து வடிவம் இருக்குல்ல, அதுல அதனுடைய 100ஆண்டு விழா. ஓகேங்களா? அது எடுத்திருக்காங்க. சோ சந்தால் பழங்குடியின மக்கள், அவங்களுடைய சந்தாலி மொழி இருக்கு. அந்த எழுத்து வடிவத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா பண்டிட் ரகுநாத் முர்மு. பேரை பார்த்துக்கோங்க, முர்முன்னு இருக்கு. நம்ம குடியரசுத் தலைவருடைய பெயரும் சர்நேமும் வந்து பாத்தீங்கன்னா முர்மு தான். சோ பண்டிட் ரகுநாத் முர்மு. சோ அப்ப பண்டிட் முர்முன்னு வந்துட்டாலே அவங்க அந்த பகுதி, அவங்க எந்த பகுதியை சார்ந்தவர்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஜார்க்கண்ட். ஓகேங்களா? ஜாம்ஷெட்பூர் அப்படிங்கிறது அதனுடைய முக்கிய நகரம். ஜாம்ஷெட்பூர்ல தான் டாடா எல்லாம் வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, சோ தெரிஞ்சுக்கோங்கப்பா, முர்மு அப்படின்னு இருந்துச்சாலே. இதை ஏன் சொல்றேன்னு கேட்டா, இப்ப இப்ப மோடி அப்படின்னாலே அவங்களுடைய அதிகமா எங்க இருப்பாங்கன்னு கேட்டா குஜராத்ல இருப்பாங்க. ஜாட் அப்படின்னாலே வந்து எங்க இருப்பாங்கன்னா ராஜஸ்தான் அந்த பகுதியில இருப்பாங்க. ஓகேங்களா? சோ புரியுதா? இப்ப பனியானா எங்க இருப்பாங்க. சோ அந்த மாதிரி முர்முனாலே வந்து நீங்க ஜார்க்கண்ட் அப்படின்னு போகணும். இதை ஏன் சொல்ல வரேன்னா கொஸ்டின் சம்டைம்ஸ் வந்து பேரை கொடுத்து ஜார்க்கண்டை சேர்ந்த பிரபலமானவர் இவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சோ அப்ப ஆப்ஷன் பார்க்கும்போது பேரை பார்த்தே நீங்க ரைட் ஆன்சரை நோக்கி போக முடியும். சோ இதுல இன்னொன்னு என்ன கேட்டா எல்லா ஆப்ஷனுமே முர்மு முர்மு முர்முனே இருந்துச்சுன்னா அவர் தான் முடிஞ்சிருச்சு. ரைட்டா? சோ கஷ்டம். ஆனா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஜனவரி 3ஆம் தேதியில சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஹெல்த், என்வரான்மெண்ட் மூணையும் சேர்த்து ஒரு தகவல். இங்க பாருங்க, 100 மில்லிகிராமுக்கு மேல் வாய்வழி நம்சுலைடு மாத்திரை, இது வந்து பாத்தீங்கன்னா நிமிஸ்லைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறது தடை செஞ்சிருக்கிறாங்க. நோயாளிகளுக்கு ஏற்படும் அபாயங்கள், கல்லீரல்ல வந்து பாத்தீங்கன்னா வர்ற சில பிரச்சனைகள் காரணமாக இதை பண்ண 100 மில்லிகிராமுக்கு மேல வந்து வாய்வழி அந்த டேப்லெட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இது இந்தியாவில இப்ப ரீசெண்டா வந்தது. அடுத்தது ஒரு சரணாலயம், புலிகள் சரணாலயம், கைமூர் வனவிலங்கு சரணாலயம், கைமூர். ஓகேங்களா? சோ இது பீகார்ல இருக்கக்கூடியது. இதுல 2வது டைகர் ரிசர்வ், அதாவது மிகப்பெரிய அளவுல இருக்கும் சரணாலயம். அதுல 2-3 புலிகள் சரணாலயம் அமைப்பாங்க. முதல் சரணாலயம் வால்மீகி புலிகள் சரணாலயம் ஏற்கனவே இருக்கு. சோ அப்ப கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம், வால்மீகி புலிகள் சரணாலயம் எங்க உள்ளது? பீகார்ல. இப்ப 2வதா எங்க என்ன சரணாலயம் கொண்டு வர்றாங்க? ஓகேங்களா? பீகாரின் 2வது புலிகள் சரணாலயமாக கைமூர் வனவிலங்கு சரணாலயம் கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? சோ இது தெரிஞ்சுக்கோங்க. சட்ட ஏற்பாடுகள் இங்க பாருங்க, 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1972 கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா? சோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின், இந்தியாவுல தேசிய விலங்காக புலி எந்த வருடத்துல இருந்து இருக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அங்கீகாரம் கொடுக்கறது யாருன்னு கேட்டா NTCA தான் கொடுப்பாங்க. நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி தான் வந்து ஓகே புலிகள் சரணாலயம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான தகவல் இங்க வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அறிவியல் முன்னேற்றங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாத் ஜீன், இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த அபுதாபில வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருப்பாங்கல்ல அந்த ஜீன் தெரப்பி. அதே மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ற ட்ரக், ஒரு மாத்திரை கண்டுபிடிக்கிறதுக்காகவோ மருந்து பொருள் கண்டுபிடிக்கிறதுக்காகவோ கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? சோ பாத் ஜீனி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஜீனுக்காக, இது வந்து ஜீனி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமா
ஐடென்ட் ஐடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் சைலண்ட் நினைக்கிறேன். ஆர் ஸ்டென்ட் ஸ்டென்ட் அப்படின்னு சொல்றாங்கப்பா. இந்திய ராணுவம் முதலா 3D பிளாக்ஸ் அக்வாஸ் ஆஞ்சியோகிராபி ஐஸ்டென்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சிகிச்சையை வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. சோ இது வந்து இந்த ஸ்டென்ட் வைக்கிறோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இதயத்துல எல்லாம் வந்து ஏதோ சொல்லுவாங்க ஸ்டென்ட் வச்சிருக்காங்க அந்த மாதிரி அப்படின்ட்டு. இது வந்து என்னன்னு கேட்டா குளுக்கோமா ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க. குளுக்கோமா ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே கண் சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? சோ அப்ப கிளைகோமா குளுக்கோமா ஓகேங்களா? சோ அது கண் சம்பந்தப்பட்டது. பட் இது வந்து அந்த சம்திங் ஏதோ ஸ்டென்ட் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டென்ட்ங்கிறது ஒண்ணு இல்ல, இப்ப இதய வாழ்வு இருக்கும் பாத்தீங்களா. ஸ்டென்ட்னா என்னன்னு நான் இங்க சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இதயத்துல ஒரு நரம்பு வாழ்வு போயிட்டு இருக்கும். அப்ப அதுல வந்து கொஞ்சம் அடப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அதுல வந்து ஒரு மெஷ் மாதிரி ஸ்டென்ட் வைப்பாங்க. அப்படி வலை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டென்ட் ஒண்ணு வைப்பாங்க, அந்த பிளட் ஃப்ளோ வந்து ஃப்ரீயா போகணுங்கிறதுக்காக. அதே டெக்னாலஜி தான் இது. என்னன்னு கேட்டா இந்த ஐ அப்படின்னு வந்திருக்குல்ல, ஐனாலே கண்ணுன்னு அர்த்தம். குளுக்கோமா அப்படிங்கிறது வந்து இந்த பொறை வந்திருக்கும் பாத்தீங்களா, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா அந்த ப்ரெஷர் ரெகுலைஸ் பண்றதுக்காகவும் அந்த கேட்ராக்ட் சர்ஜரிக்காக வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு ஸ்டென்ட் வைக்கிறாங்க. சோ அதுதான் வந்து இந்த ஐ ஸ்டென்ட். அதை வந்து யார் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டா இந்திய ஆர்மி மொத வந்து பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஓகேங்களா? முதல் 3D அக்வா ஆஞ்சியோகிராபி ஐ ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகிச்சை வந்து பண்ணிருக்காங்க. இந்திய ராணுவத்துல டாக்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது, சோ அப்ப இந்த வந்து கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு இந்திய ராணுவம் ஒரு மருத்துவ செயல்பாடு பண்ணியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அடுத்தது ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரலே மிசைல். ஓகேங்களா? பிரலே மிசைல் வந்து பாத்தீங்கன்னா DRDO 2 உள்நாட்டு பிரலே ஏவுகணைய சால்வோ ஏவுதளத்தில் சோதனை நடத்தி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன நமக்கு டவுட் வரும்ல, பிரலே அப்படின்னாலே வந்து பிரளயம், பிரளயத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த பிரலே அப்படின்னா அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ எடை அளவு வந்து பாத்தீங்கன்னா RDX சொல்லுவாங்கல்ல, அந்த வெடிபொருட்களை சுமந்து செல்லக்கூடியது. மேக்ஸ் ஸ்பீட்ல வந்து ஒரு 6 மேக்ஸ் ஸ்பீட் வரைக்கும் போகக்கூடியதுப்பா. இது ஒரு பெலாஸ்டிக் மிசைல் கூட குவாசி பெலாஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அரை பலாஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரலே அப்படின்னாலே பிரளயம் அப்படிங்கிற அந்த சமஸ்கிருத வார்த்தையில இருந்து தான் பிரலே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்கப்பா. ஓகே, சோ DRDO உள்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இதை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கிய தகவல், தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பவர்ஃபுல்லானது, ஸ்பீடும் ஜாஸ்தி. கிட்டத்தட்ட மேக்ஸ் ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா 6 அப்படின்னா வந்து ஒரு மணி நேரத்துல 7000 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 150 இருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் வெடிபொருட்களை சுமந்து செல்லக்கூடிய ஒண்ணு. ஓகேங்களா? ரொம்ப அக்யூரேசியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது DRDO செஞ்சிருக்காங்கிறது கூடுதல் தகவல், தெரிஞ்சுக்கோங்க. டாப் 5 மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவோட இதுல வந்து எடுத்து வைப்பாங்கல்ல. ஓகேங்களா? டாப் 5 மிசைல்ஸ் அக்னி, பிரம்மோஸ், அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரளை இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. பிரளை இல்ல. பிரளை வந்து ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் பா. ஓகேங்களா? மத்த மிசைல்ஸை விட இது ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடியதாக மிட் பிளைட் மிசைல்ஸா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய அந்த டாக்டிக்கல் இதுல இந்த பிரளையும் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட், சரி. சர்வதேச புதுப்பிப்புகள். சோ என்னென்ன நடந்திருக்கு இன்டர்நேஷனல் லெவல் அப்படின்னு பாருங்க. சிரியாவுல வந்து என்ன சொல்ல, ஒரு புதுசா ஒரு ரூபாய் நோட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 10 முதல் 500 ரூபாய் பவுண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா சிரியா அறிமுகம் பண்ணியிருக்காங்க. கினியா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாடு. ரொம்ப அதிகமா TNPSல கேட்க மாட்டாங்க, UPSC ஆர் குரூப் 1ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அங்க உள்நாட்டு போர் நடந்துச்சுப்பா 2021ல. அதுக்கடுத்து இப்ப வந்து ஒரு புதுசா எலெக்ஷன் நடத்தி மமாதி டோம்பொய்யா, தமிழ்ல பாத்துடலாம், மமாடி டோம்பொய்யா இவரை ஜனாதிபதியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. கினியா வந்து உலகின் மிகப்பெரிய பாக்சைட் இருப்புகள்ல இருக்கக்கூடிய நாடு. அப்ப இந்த தகவல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கினியாவில் வந்து பாத்தீங்கன்னா பாக்சைட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. சைனாவும் சீனாவும் தைவானும் அது சம்பந்தப்பட்ட தகவல்கள். சீன ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா ISTS மிஷன் 2025 பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா நடத்திருக்காங்க. இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ் மிஷன், ஜஸ்டிஸ் தானா இங்க இருந்து பார்க்க, எஸ் ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் மிஷன். சோ அப்ப கொஸ்டின் ஜஸ்டிஸ் மிஷன் யார் நடத்துறான் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, சோ சீனா வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது விஜய் AI பாத் லேப்ஸ். ஓகேங்களா? விஜ்
ஏஐ பாத்லாப். ஓகே, ஸோ இது வந்து கர்நாடகாவில் செயற்கை நுண்ணறிவுக்காக ஒரு இந்த என்ன சொல்ல எஜுகேஷன் ஓரியன்டா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விஜல்பதா ஆய்வகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அரசு பள்ளியில வந்து ஸ்டெம் ஏஐ ரொபாட்டிக்ஸ் திறன்களுக்காக பண்ணியிருக்காங்க. ஸ்டெம்னா என்னன்னு தெரியுமா? ஸ்டெம் எஜுகேஷன்ல ஸ்டெம்னு கேட்டா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ இது கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. எஸ்டிஇஎம்னா எஸ் எஸ் அப்படின்னா சயின்ஸ் சொல்ல எழுதிக்கோங்க. எஸ்னா வந்து சயின்ஸ் பா, ரைட்? ஸோ டினா டெக்னாலஜி, இனா இன்ஜினியரிங், எம்னா மேக்ஸ். அது சுருக்கம் தான் ஸ்டெம். ஸோ இந்த 4 சப்ஜெக்டும் ஏஐ ரொபாட்டிக்ஸ் இதனுடைய அந்த திறன் வளர்ப்புக்காக கர்நாடக மாநிலம் இந்த மாதிரி அரசு பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆய்வகத்தை கொண்டு வந்திருக்கு. அடுத்தது விளையாட்டு தொடர்பானது. அமீரா கோஸ்லா. அமீரா கோஸ்லா என்ன? இது வந்து கோல்டு இன் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கிளைம்பிங் சாம்பியன், தேசிய கிளைம்பிங் சாம்பியன் சொல்லுவாங்கல்ல, தேசிய விளையாட்டு ஏறுதல் சாம்பியன்ஷிப்ல நம்ம அமீரா கோஸ்லா வந்து தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. பெண்கள் ஆசிய கோப்பை அதுல வந்து நம்ம வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கோம். முக்கியமான நம்பர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன நம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து எப்ப இந்த நம்ம பார்த்தோம்னா தியோசபிக்கல் சொசைட்டி அது சம்பந்தப்பட்டது எல்லாம் வந்திருக்கு. ஓகேங்களா? பிரிவு 26A இது வந்து மருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்லியிருந்தோம்னா 100 மில்லிகிராமுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்து எல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணியிருந்தாங்கல்ல. அந்த பிரிவு 26A கீழே மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940. ஓகேங்களா? சோ அது கொண்டு வந்திருக்காங்க. நிம்சுலைட வந்து பாத்தீங்கன்னா தடை செஞ்சிருக்காங்க. 100 மில்லிகிராமுக்கு மேல எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாய் வழியாக. அப்ப இன்ஜெக்ஷனை போடலாமான்னா எஸ் போடலாம். ஓகேங்களா? பிரிவு 38V புதுசா வந்து புலிகள் சரணாலயம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்கல்ல பீகார்ல. ஓகேங்களா? ஒண்ணு வந்து வால்மீகி, இன்னொன்னு வந்து கைமூர். ஓகேங்களா? சோ 152 மில்லியன் டன் உலக அளவில் அரிசி உற்பத்தி பண்ணியிருக்கோம். 2வது இடத்துல சீனா இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு மாக் டெஸ்ட் நீங்க பாத்திருப்பீங்க. அடுத்து ஜனவரி 4 இதே மாதிரிதான். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம படிக்கிறோம்ல சேம் இதே மாதிரி நீங்க ஒவ்வொன்னா படிக்கணும். நீங்க ஒன்னொன்னா படிச்சீங்கன்னா ஜனவரி 4 என்ன இருக்கு? நாதமுனி அப்படின்னு சொல்லிட்டு நாதமுனிகள் அந்த ஒரு சிலை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது எங்க அப்படின்னு கேட்டா அரியலூர் மாவட்டத்துல ஒரு நினைவு சின்னம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நாதமுனிகள் யார் அப்படின்னு கேட்டா வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பெருமை, அதுல முதல் ஆச்சாரியார் இவர் தான். ஓகேங்களா? 4000 திவ்ய பிரபந்தம், அதாவது திராவிட வேதம்னு சொல்லுவாங்கல்ல, 4000 திவ்ய பிரபந்தம் திராவிட வேதம் என்று அழைக்கப்படுது. அதை தொகுத்தவர் இவர் தான், நாதமுனிகள் தான். தமிழ்ல வந்து தேவிரா புத்தகம் எடுத்து படிச்சீங்கன்னா அதுல வந்து இவர் பேர் வந்து இருக்கும். கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அரியலூர் மாவட்டத்துல கங்கை கொண்ட சோழபுரம் அருகே இருக்கக்கூடிய செம்போடை, அதாவது சொர்க்கப்பள்ளம்னு சொல்றாங்கப்பா. அங்க வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கா சொர்க்கப்பள்ளம், அது செம்போடைன்னு சொல்றாங்க. சோ அப்ப கொஸ்டின் வந்து இந்த வார்த்தையை வச்சு கேட்கலாம். செம்போடை, சொர்க்கப்பள்ளம், சொர்க்கத்துக்கே போற பள்ளம் போல விழுந்தா தெரியும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அந்த இடம் அவரது திருவரசு நினைவு சின்னம் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஓகேங்களா? சோ இதான் கேள்வி கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? நாதமுனிகள் பத்தி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அரியலூர் மாவட்டம் செம்போடை எங்க இருக்கு? கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அருகே இருக்கிறது. அடுத்தது இந்த ஒரு புக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்குப்பா, ஓல்கா டு கங்கா. ஓகேங்களா? சோ ஓல்கா முதல் கங்கா வரை அப்படிங்கிற புக்கு வந்து வேர்ல்டு லெவல் ஃபேமஸ். ஓகே, சோ இலக்கியம் தொடர்பான தகவல்ல இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. யூனிட் 6. ஓகே, சோ ஓல்கா நதி எங்கப்பா ஓடுது? ஓல்கா நதி போல் என்னோடு ஆடவாமா, ரஷ்யால ஓடுது. ஓகேங்களா? மாற்றான் படத்துல அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா? சோ இதை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டா ராகுல் சாங்கிருத்தியான். ராகுல் சாங்கிருத்தியான் தான் வந்து சங்கிருத்தியான் இவர் தான் எழுதியிருக்காரு. இதை வந்து புதுசா மொழிபெயர்த்திருக்காங்க. நியூ டிரான்ஸ்லேட்டர் வந்து பாத்தீங்கன்னா மங்கை. ஓகேங்களா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மங்கை நிலாவின் தங்கை நாடக பயிற்சியாளர். இவர் வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்காரு. சோ கிட்டத்தட்ட வந்து கிமு 6000 இருந்து கிபி 1942 வரைக்கும் மனித சமூகத்தின் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு 20 அத்தியாயங்கள் வந்து வச்சிருக்காங்க. தமிழ்ல மொழிபெயர்க்கப்படுவது 7வது முறையா. அப்பா இதுக்கு முன்னாடி 6 தடவை மொழிபெயர்த்திருக்காங்க. நீங்க ஒரு புக் ஷோ போனீங்கன்னா புக் ஃபேரோ அந்த மாதிரி புக் எக்ஸிபிஷன் எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இந்த புக் இருக்கும். இந்த புக் இல்லாத புத்தக கண்காட்சி இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு புக்கு, முக்கியமான ஒரு புத்தகம். அடுத்தது ஜியாகிரபி. இந்த இதுல இருந்து ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக், இந்த 2 இதுல இருந்து, அதாவது நம்ம பார்ப்போம்னா தமிழ்நாடு பொருள் ஜியாகிரபின்னு சொல்லிட்டு அதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெயின்ஃபால் டேட்டா இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வரும். மழைப்பொழிவு தரவு. தமிழ்நாட்டில் சாதாரண மழைப்பொழிவு வந்து பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 42.7 சென்டிமீட்டர்
வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 43.8 இருக்கும், இப்ப வந்து கம்மியா இருக்குப்பா. இங்க பற்றாக்குறை 3% இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சென்னை நிலை பாருங்க, சராசரிக்கும் இப்ப இருக்கக்கூடிய 5 ஆண்டு கால உபரி தொடரை வந்து பாத்தீங்கன்னா முடிவு கொண்டு வந்திருக்கு. நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்தது, இப்ப கம்மியா இருக்கு. பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாவட்டங்கள், மழைப்பொழிவுல கம்மியா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருப்பூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாவட்டங்களாக தகவல் சொல்லுது. அடுத்தது விவசாய தாக்கம். இதனால என்ன நடக்கும்? இதனால என்ன நடக்கும்? ஓகேங்களா? நெல் கொள்முதல் இந்த பருவத்துல 14.8 லட்சம் டன்னாக இருந்தது. இதுக்கு முன்னாடி மெட்ரிக் டன் பார்த்திருப்போம். இங்க வெறும் லட்சம் டன் தான் பார்ப்போம். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ரைட். சோ வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் டன்களோட ஒப்பிடும்போது இது அதிகம். ஓகேங்களா? நல்ல கோடை மழை வந்து பாத்தீங்கன்னா மார்ச் டு ஏப்ரல்ல வரும். காவிரி டெல்டா நீர் பிடிப்பு இருக்குல்ல, இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டு வாகன பதிவு மற்றும் முதலீடு. ஓகே, சோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்கல்ல, வண்டி ரெஜிஸ்டர் பண்றது, அதுல இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. 2024ல 1.3 லட்சம் வாகனம் தான் இருந்துச்சு, இப்ப 1.74 லட்சம் வாகனங்களாக மாறி இருக்கு. 8.4% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா. சோ பெட்ரோல் இன்ஜின்ல இருந்து இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவிக்கு நிறைய மாறுதல் பண்ணிட்டே வந்திருக்கோம். எவ்வளவு மாறி இருக்கு அப்படிங்கிறது இந்த யூஎஸ் டாலர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதை பத்தி கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. அடுத்தது தேசிய நிகழ்வாக இங்க பாருங்க, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக் ஸ்கீம் இசிஎம்எஸ் phase 3 எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ், சாம்சங் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. ஓகேங்களா? சோ எவ்வளவு முதலீடு இந்த மாதிரி எல்லாம் வரும்ல, அதுல கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இப்ப மற்ற நாடுகளோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சார்பு நிலை அப்படிங்கிறது குறைக்கணும். இன்னமும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சார்பு நிலை குறைந்து உள்நாட்டு உற்பத்தியை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இன்றளவும் இருக்கு. நம்ம மொபைல் போனுடைய மேனுஃபேக்சரிங் இந்தியாவாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய பேட்டரி சைனாவா தான் இருக்கு. ஓகேங்களா? அதை கம்மி பண்ணணும். சோ அதுக்குத்தான் இந்த மாதிரியான டாடா எலக்ட்ரானிக் இவங்க எல்லாம் பண்றாங்க. இதுல சாம்சங் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் கொரியன் கம்பெனி தான், டிக்சன் அமெரிக்கன் கம்பெனி. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து இந்தியாவிலேயே நாங்க வந்து உற்பத்தி பண்றோம்னு சொல்லி இறங்கியிருக்காங்க. ஓகேங்களா? புலிகள் இறப்பு விகிதம் அது வந்து இந்த தடவை கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 166 புலிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்திருக்கு இந்த 2025ல மட்டும். சோ இது வந்து 1973ல இருந்து பார்க்கும்போது இந்த தடவை அதிகம். குறிப்பா மத்திய பிரதேசத்துல 55, மகாராஷ்டிராவில 38, கேரளாவில 13. ஓகேங்களா? சோ இது அவங்களுக்குள்ள சண்டை அந்த மாதிரிலாம் வந்தும் இறந்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்க என்ன நினைக்கலாம்னா யாராவது இது பண்ணிருக்காங்களா, கொண்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படி கிடையாது. இடப்பற்றாக்குறை காரணமாக அவங்களுக்குள்ள புலிகளுக்குள்ள மோதல் ஏற்பட்டு இறந்ததாக செய்தி. ஓகேங்களா? அப்ப எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. சோ அதனால அவங்களுக்குள்ள அந்த புலிகளுக்குள்ள பிரச்சனை வந்து கண்டிப்பாக மோதல் வரத்தான் செய்யும், இறப்பு வரத்தான் செய்யும். இது ஒரு சிலர் வந்து காமன் சொல்ல இருக்காங்க, இது மனித உள்ளக்குள்ள போய் இதை நடக்காம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மனுஷன் தானே எல்லாம் வந்து கொன்னா, இப்ப திருப்பி மனுஷன் தான் வந்து அதை எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு வரலாம். ரைட். சரி, அடுத்தது மாநில செய்திகளுக்கான துணுக்குகள். சரிங்களா? அஸ்ஸாம் 8வது மாநில ஊதிய குழுவை அமைத்திருக்கு. சோ அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஜனவரி 1ஆம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த 8th பே கமிஷனை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துருச்சு. அத ஒரு மாநிலம் வந்து ஏத்துக்கிட்டதுன்னு பார்த்தா அஸ்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். ஓகேங்களா? அஸ்ஸாம் வந்து முத கொண்டு வந்தாங்க. அதுக்கு தலைவர் யார் அப்படின்னு கேட்டா சுபாஷ் தாஸ் அந்த அஸ்ஸாமுக்கு. ஓகேங்களா? சோ குஜராத் சூரத் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் சேரி இல்லாத நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சூரத் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இதுவும் கொஸ்டின் கேட்கலாம். குஜராத்ல சூரத் மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா சேரிகளே இல்லாத நகரம். குஜராத் அகமதாபாத்ல ஒரு மருத்துவமனை ஒரே ஆண்டுல IKDRCன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்லயே பாத்துக்கோங்க. IKDRC ஹாஸ்பிட்டல்ல 500 கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கான். இது நேஷனல் லெவல்ல ரெக்கார்டு. இங்க என்னடா கிட்னி திருட்டுன்னு சொல்றாங்க. சர்வதேச மற்றும் இதர நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது UN அதாவது ஐநா சபையுடைய சர்வதேச ஆண்டுகள் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க, கண்டிப்பா கேள்வி வரும். பாடத்திட்டத்துல நடப்பு நிகழ்வுகள்ல கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கு. ரைட்டா? சோ ஐக்கிய நாடுகள் சபை 2026ஆம் ஆண்டை சர்வதேச ஆண்டாக அறிவிச்சிருக்கு. எதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டா மலைத்தொடர்கள், மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்கள், பெண் விவசாயி. ஓகேங்களா? சோ விமன் ஃபார்மர், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் விமன் ஃபார்மர், வாலண்டரி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ரேஞ்ச் லேண்ட்ஸ் அண்ட் பாஸ்டரலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கப்பா. 3வது நிலையான வளர்ச்சிக்கான தன்னார்வலர்கள். அடுத்தது தேனீக்களுக்கான சட்ட உரிமை.
பெருநாடு வந்து பாத்தீங்கன்னா பெருன்னு ஒரு கண்ட்ரி, தென் அமெரிக்க நாடுப்பா. அமேசானியா ஸ்டிங்லெஸ் பி அப்படின்னு ஒரு தேனி வகை. ஸ்டிங்லெஸ்னா வந்து அந்த கொடுக்கு இல்லாததுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இன்செக்ட் இந்த வேர்ல்ட் டு ரிசீவ் லீகல் ரைட்ஸ். உலகத்துல பூச்சி, உலகத்தில் முதல் பூச்சி சட்டப்பூர்வமா வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நான் வாழலாம், அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூச்சிகளுக்கு கொண்டு வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, வேர்ல்டு லெவல்ல. சோ அதனால கொஸ்டின் கேட்கலாம். இல்ல பெருநாடு கொடுத்துருக்காங்க தேனீகளுக்கான சட்ட உரிமைகள். ஒரு தேனியை யாராவது கொண்டுட்டாங்கன்னா அந்த தேனியை வந்து என் கூட சேர்ந்த ஒருத்தனை கொண்டுட்டாங்க இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வர முடியுமா அப்படிலாம் கேட்காதீங்க. பட் அது நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவருக்கு தண்டனை உண்டு. ஓகேங்களா. சோ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒருத்தர் பத்தி பார்க்க போறோம். தென்துருவத்தை நோக்கி போயிருக்காருப்பா. இந்தியாவில இருந்து ஒரு இளம் 18 வயசான ஒரு பையன், காம்யா கார்த்திகேயன். தென்துருவத்துல SKIன்னு ஒரு இடம் இருக்கு, அதாவது அண்டார்டிகாவில SKI அப்படிங்கிற இது போயிருக்காங்க. தென்துருவ பனிசறுக்குக்கு சென்ற இளைய இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது மாதிரி ஜனவரி 5ஆம் தேதி பார்த்துக்கோங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஜனவரி 5ஆம் தேதி முக்கிய நிகழ்வுகள். தமிழ்நாடு நிர்வாகம் மற்றும் பொருளாதாரம். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, MIT சொல்லுவாங்க. அவங்க கிட்டத்தட்ட 22 புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ECMS ஸ்கீம் மூலியமாக, எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் மூலியமாக தமிழ்நாட்டுல நிறைய இந்த என்ன சொல்ல மின்சாதன பொருட்கள் உற்பத்திக்காக வந்து பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது TNPSC ஓரியன்டானது. ஓகேங்களா. மொத்தம் 22 திட்டங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதுல மொத்த முதலீடுகள் தேசிய அளவில் பார்க்கும்போது 41,863 கோடியே 863. ஓகேங்களா. 41,863 crore வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போயிருக்கு. இதுல தமிழ்நாட்டு பங்கு வந்து பாத்தீங்கன்னா 3. டாடா எலக்ட்ரானிக், மதர்சன், ஃபாக்ஸ்கான் இவங்க வந்து உள்ளுக்குள்ள வர்றாங்க. வேலைகள் வந்து இத்தனை வேலைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 34,661 வேலையில நம்ம, அதாவது ஜாப், அதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும் இத்தனை வேலை வாய்ப்புகள். ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் பாத்துக்கோங்கப்பா. அடுத்தது முதலீடுன்னு பார்க்கும்போது 27,166 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைக்குது. இதுல சிறப்பம்சம்னு பார்க்கும்போது ஃபாக்ஸ்கான் உடைய யுஹான்னா எங்க இருக்குன்னா சைனால இருக்கு. யுஹான் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வருது. அதுவும் தமிழ்நாட்டுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் அப்ரூவலா கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் வைஸ் எத்தனைன்னு பாருங்க. அதுல மகாராஷ்டிரா 4, கர்நாடகா 4, தமிழ்நாடு, ஆந்திரா, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா எல்லாம் 3 வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய அந்த கடன் டெப்ட் ரேஷியோ, ஜிடிபி டெப்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிடிபிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் டொமஸ்டிக் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது நீங்க எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஜிடிபினா என்ன, எப்படி இந்தியாவுக்கு பார்த்தா ஜிடிபி, தமிழ்நாடுக்கு பார்த்தா GSDP, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பார்ப்பாங்கல்ல. சோ அதுல 2020-21 எவ்வளவு இருந்திருக்கு, அதாவது கடனுக்கும் நம்மளுடைய மொத்த வருவாய்க்கும் கடனுக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2021 எவ்வளவு, 22 தான் பீக்ல இருந்திருக்கு. ஏன்னா இந்த கொரோனா டயத்துல தெரியாது, கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எவ்வளவு சொல்லிட்டு. 2024 கொஞ்சம் கம்மியா இருக்கு. 2025-26 மேலும் 26.1% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இது வந்து கடன். ஓகேங்களா. ஜிடிபிக்கும் கடனுக்கும் இருக்கக்கூடியது. நிதி பற்றாக்குறை, பிசிக்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவுன்னு கேட்டா GSDP-ல கிட்டத்தட்ட 3% ஆஃப் GSDP சொல்லியிருக்காங்க. FRBM வரம்புக்குள் தான் வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So what is that FRBM? So FRBM ஆக்ட் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எழுதிக்கோங்க. பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அதுல இத்தனை இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. சோ அப்ப 3% இருக்கு, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. ஓகே. சோ இது குறைக்கிறத பத்தியும் அந்த FRBM சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. FRBM சொல்றது இது வந்து 2003 இருந்தே இது வந்திருக்கும். 3% அந்த இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த FRBM-க்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. NK சிங் கமிட்டி 2016 இருக்கும். அந்த கமிட்டி பத்தி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு. சோ FRBM ஆக்ட் பத்தி கொஸ்டின் குரூப் 4ல வருமா அப்படின்னு கேட்டா ரொம்ப கம்மி. இந்த FRBM ஆக்ட் வந்து 2000ஆம் ஆண்டு அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு இருக்கும் போது கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டமே வந்து பாத்தீங்கன்னா
FRBM சட்டம் 2003 13 கிடையாது, 2003 2003 எழுதிக்கோங்க. அப்பதான் இந்த சட்டம் வந்து உள்ள வந்திருக்கு ஃபர்ஸ்ட். ஸோ இந்த இவங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்திய பாராளுமன்றம் எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு இருக்கும். மாநிலத்துல எப்படி இருக்கு என்ன ஏது அதெல்லாம் பாக்குறாங்க. NK சிங் தலைமையிலான ஒரு கமிட்டி தான் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கண்காணிச்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. டார்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா 3% ஆஃப் GDP. பிஸ்கல் டெபிசிட் வந்து பாத்தீங்கன்னா 3% அதுக்கு குறைவா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அப்படிதான் நம்ம தமிழ்நாடு உண்டு. ஓகேங்களா? சோ இதுல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாருங்க. வட்டி செலுத்துதல் வருவாய் ரசீதுகள் இருந்து 21% பயன்படுத்தப்படுகிறது. தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2023-24 படி தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 3.53 லட்சமாக உள்ளது. உத்தரப்பிரதேசம் 1.07 லட்சம் தான் இருக்கு. சோ யூபியை விட 3 மடங்கு நம்ம வந்து அதிகமா இருக்கும் தமிழ்நாடு. இதுதான் கொஸ்டினாவே கேட்பாங்க. இந்த குறிப்பு தான் கொஸ்டினா கேட்பாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு அதிகமா இருக்குல்ல. சோ அப்ப கொஸ்டின் எது கேட்பாங்க, அதுதான் விஷயம். சரி, அடுத்தது தேசிய செய்திகள் வாசிப்பது உங்களுக்கு. சோ இது கர்ப்பதேசத்துல கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூ டாக்ஸஸ் ஆன் டொபாக்கோ 2026 பிப்ரவரியில இது வரப்போகுது. ஓகேங்களா? சோ இது வரக்கூடிய தேதி February 1, 2026. ஃபியூச்சர்ல தான் வரப்போகுது. அடுத்த மாசம் இன்னும் ஒரு 5 நாள் கழிச்சு தான் வரவே போகுது. இந்த வீடியோ வந்து நம்ம குடியரசு தினத்தன்னைக்கு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு வந்துடும். அப்ப இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததே வந்து ஜனவரி 5ஆம் தேதி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ITC பங்குகளுடைய விலை எல்லாம் தாறுமாறா குறைஞ்சிச்சுப்பா. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சிகரெட்டோட விலையை எவ்வளவோ ஏறப்போகுதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நமக்கு தேவையில்ல அது. பட் இது எப்ப இருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஹையஸ்ட் GST ரேட் வந்து பாத்தீங்கன்னா சிகரெட்டுக்கு இந்த புகையிலை சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் 40% கொண்டு வர்றாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான். இன்னும் ஒரு 100% ஏத்தலாம், தப்பே கிடையாது. அடுத்தது BSNL VO வைஃபை, வாய்ஸ் ஓவர் வைஃபைன்னு சொல்லுவாங்கல்ல அது. ஓகேங்களா? BSNL தேசிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வைஃபை வந்து கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் எப்பயோ ஜியோலாம் அறிமுகப்படுத்தி எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இப்ப கொண்டு வர்றாங்கப்பா. இது ரொம்ப முக்கியமானதா. ஏன்னா வந்து BSNL கிட்ட இல்லாத டவரே கிடையாது. எல்லா இடத்துலயுமே டவர் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. வைஃபை வழியாக அழைப்புகள் செய்திகளை அனுமதிக்க இது பண்ணுது. ஓகேங்களா? சரி, அடுத்தது MS அதாவது MOSPI, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த அமைச்சகத்துல இருந்துதான் நிறைய தகவல்கள் TNPSC கொஸ்டினாவே கேட்பாங்க. சோ அவங்க வந்து ஒரு புதுசா ஒரு லோகோ கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? புதுசா லோகோ அண்ட் மேஸ்காட் சின்னம் வந்து கொண்டு வர்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா சன்கிகி அப்படின்னு ஒரு பெயர்ல கொண்டு வர்றாங்க. அதாவது பொருள் என்ன, புள்ளியியல் அப்படின்னு சொல்லிட்டு. லோகோ என்ன அப்படின்னு கேட்டா அசோக சக்கரம் இருக்கும், ரூபாய் சின்னம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். ஓகேங்களா? வளர்ச்சி அப்படி ஏறி போற மாதிரி அந்த பார் இருக்கும். ஓகேங்களா? சோ அது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னன்னு. இதுதான் அந்த லோகோ. ஸோ நீங்க பாக்குறது இதுதான் அந்த லோகோ. ஓகேங்களா? ஸோ ரூபா சிம்பிள் இருக்கிற மாதிரி அந்த பார், வளர்ச்சிக்கான அந்த பார் இருக்குல்ல, இந்த கிராஃப் ஏறுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அசோக சக்கரம் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் அந்த லோகோன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து உச்சநீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பு, சமியுல்லா வெர்சஸ் பீகார் மாநிலம். ஓகே, சோ சுப்ரீம் கோர்ட் ரூல் என்ன அப்படின்னு கேட்டா ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பத்தி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. சொத்துப்பதிவு தானாகவே உரிமையோ அல்லது தலைப்பையோ வழங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரிமை சிவில் நீதிமன்றங்கள் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும், துணை பதிவாளர் கிடையாது. சோ அப்ப அதுல ஏதாவது சிக்கல் வருதுன்னு கேட்டா கோர்ட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும்னு சொல்றாங்க. பதிவு செய்வதற்கு பிறழ்வு சான்று கட்டாயமாக்கி பீகார் பதிவு விதிகளை வந்து பாத்தீங்கன்னா ரத்து பண்றாங்க. ஏன்னா இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பீகார் ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல் விச் மேட் மியூச்சுவல் ப்ரூஃப் கம்பல்சரி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்விரான்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப். ஆல் இந்தியா டைகர் எஸ்டிமேஷன்ஸ், தேசிய புலிகள் கணக்கெடுப்பு. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்கப்பா. தமிழ்நாட்டுல முதல் கட்டமா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, அவங்க தான் வந்து பண்றாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு தொழில்நுட்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஸ்ட்ரிப்ஸ் அவங்க தான் வந்து கண்காணிப்பு, இப்போ கேமரா பொறிகள் இதெல்லாம் வந்து வைப்பாங்க. தமிழ்நாட்டுல 2018 எவ்வளவு புலிகள் இருந்திருப்பாங்க, இப்ப எவ்வளவு புலிகள் அதிகமா இருக்குன்னு பாருங்க. 306 புலிகள் வந்து இருக்கு. புதுமலை, ஆனமலை, சத்தியமங்கலம், களக்காடு, முண்டந்துறை, ஸ்ரீவில்லிபுத்தூர், மேகமலை, இங்கெல்லாம் தமிழ்நாடு புலிகள் காப்பகங்கள் உள்ளது. அடுத்தது வடகிழக்கு புதுப்பிப்புகள். என்னென்ன வடகிழக்கு மாநிலம் சம்பந்தமான சில தகவல்கள். அருணாச்சல பிரதேசம் இந்தியாவில் முதல் சூரிய உதய விழா. இந்தியாவிலேயே முதல் சூரியன் உதிக்கும் மாநிலம்
எது அப்படின்னு சொல்லி கேட்டா அது அருணாச்சல பிரதேசம் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஈவன் 6வது 7வது படிக்கும் போது இருந்தே இந்த தகவல் தெரிஞ்சதுதான். ஓகேங்களா. கிழக்கில இருந்து மேற்காக வரும்போது உலகத்திலேயே முத சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்னு சொல்லி கேட்டா ஜப்பானை சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அருணாச்சல பிரதேசம் சொல்லுவோம். ஏன்னா அவங்கதான் வந்து கிழக்குல இந்திய மேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிழக்கு ஓரத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுன்னு பார்த்தா அருணாச்சல பிரதேசம். ஸோ அதனால சொல்லுவாங்க. ஸோ அங்க ஒரு விழா நடந்திருக்கு, சன்ரைஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. சூரிய உதய விழா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அஞ்சவ் மாவட்டம் அங்க இருக்கக்கூடிய டோங் கிராமத்துலதான் இது வந்து பண்ணிடுறாங்க. இந்தியாவின் கிழக்கு பகுதி கிராமம் அப்படின்னு சொல்லலாம் டோங் கிராமத்தை. முதல்ல எழுத்துரு முதலில் கொண்டாடு அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பொருள் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. எழுந்துரு, ஃபர்ஸ்ட் ரைஸ், ஃபர்ஸ்ட் செலிப்ரேட். எழுத்துருல எழுந்திரு எழுந்திரு, ஏன்னா அங்கதான் உதிக்குது. அதனால திரிபுராவில் இந்த பவர் கிரிட் சைபர் பாதுகாப்புக்காக ISO IEC சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா பெற்ற முதல் வடகிழக்கு மாநிலமாக திரிபுரா வந்திருக்கு. அஸ்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா பொது சுகாதார அமைப்பு கவுஹாத்தி புரோட்டான் சிகிச்சை புற்றுநோய்க்காக வழங்கும் முதல் மாநிலமாக வந்திருக்கு. அஸ்ஸாம்ல இந்த புரோட்டான் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேன்சருக்காக கொடுக்கக்கூடிய முதல் மாவட்டம். அடுத்தது சர்வதேச நிகழ்வு யூரோ மண்டல விரிவாக்கம். யூரோப்பிய ஒன்றியம் சொல்லுவாங்கல்ல, இந்த யூரோ ஜோன் எக்ஸ்பென்ஷன் பண்றாங்கப்பா. அதுல பல்கேரியா வந்து 21வது நாடாக உள்ளுக்குள்ள வந்திருக்கு. ரைட். அவங்களுடைய கரன்சி பாருங்க, பல்கேரியாவுடைய ரூபா வந்து பாத்தீங்கன்னா லேவ் அப்படின்னா வந்து இருந்திருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, யூரோக்குள்ள வர்றதுனால யூரோ நாணயத்தை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. சோ எப்ப இருந்து ஜனவரி 1, 2026 இருந்து இந்தியா பாகிஸ்தான் நியூக்ளியர் எக்ஸ்சேஞ்ச் இது வருஷம் நடக்கிறது தான். எவ்வளவு நம்ம கையில நியூக்ளியர் இருக்கு, அவங்க கையில எவ்வளவு இருக்கு, அது சம்பந்தமா வந்து தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு விதி உண்டு. ஸோ அதனால இது பண்றோம். இது 1988 இருந்து நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். நியூயார்க் மேயரா இந்தியாவை சேர்ந்த, இந்தியான்னு சொல்லக்கூடாது, முதல் முஸ்லீம் சவுத் ஏசியன் மேயரா வந்து பாத்தீங்கன்னா ஜோர்ஹான் மம்தானி. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து குரான் வந்து வச்சு பதவியேற்பு நடந்திருக்குப்பா. அதுதான் வந்து விஷயமே. குரான்ல சத்தியம் செஞ்சிருக்கிறாங்க. ஜோர்ஹான் மம்தானி தெற்காசியாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க பூர்வீகம். அடுத்தது பாருங்க, ரஷ்யா நாடு வந்து ஒரு ஏவுகணை வந்து இது பண்ணிருக்கு, ஓர்ஷினிக் மிசைல். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிசைல்ஸ் பத்தி நம்ம பார்த்தோமா. நம்ம இந்தியாவில வந்து பிரளயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் பார்த்தோம். அதனுடைய ஸ்பீடு வந்து மார்க் 6ன்னு பார்த்தோம். இது வந்து மார்க் 10. ஓகே. IRBMல வரக்கூடியது நம்ம பிரளய் வந்து பாத்தீங்கன்னா குவாசி பெலாஸ்டிக், இது வந்து இன்டர்மீடியட் ரேஞ்ச் பெலாஸ்டிக். ஓகேங்களா. பெலாரஸ்ல இருந்து இது வந்து சோதனை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்தது லாஸ்டா ஜனவரி 6 தகவல் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேப்ஸ் பத்தி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம சின்னதா பார்த்தோம். இப்ப சம்பந்தமாக முழு தகவல்கள். ஓகேங்களா. டேப்ஸ்னா என்ன? தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா தமிழ்நாடு அஸ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். ஸோ அப்ப இதுக்கான எலிஜிபிள் என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல என்ன நடந்திருக்கும் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் உங்ககிட்ட. ஓகே. இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து எம்ப்ளாயிஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்ப எதிர்கட்சியா இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா கொண்டு வருவேன் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லியிருந்தாரு. 5 வருஷம் முடிய போகுது. இப்பதான் வந்து ஒரு புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு. ஆனா இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்க. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் நில் 0 ஓல்டு பென்ஷன்ல 2003 ஏப்ரல் 1க்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் இது இருந்திருக்கும். ஓகேங்களா. சோ இப்ப வந்து 10% சொல்லிருக்காங்க. இது CPSல என்ன இருக்கோ அதே தான் கொண்டு வராங்க. ஓகேங்களா. சோ 100% ஃபுல் இது வந்து கவர்மெண்டே ஏத்துக்கும். ஓகேங்களா. ஆனா இங்க வந்து 18.5% பேசிக் PAல இருந்து DAல இருந்து எடுத்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ அண்ட் பென்ஷன் கால்குலேஷன் 50%. கடைசியா இதில் இருக்கிறதுல இருந்து 50% அதே இது கண்டிப்பா கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் இந்த இடத்துல. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 50% இல்லாம அந்த மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இங்க CPSல இந்த இது நடுவுல பாக்குறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட UPS தான் நம்ம பார்த்தோம். ஓகே. சோ இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதுலயும் இருக்கும். ஆனா CPSல இருக்காது. ஃபேமிலி பென்ஷன் இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஓல்டுல இல்ல. OPSல வந்து இருக்கு. OPSல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 60% தான். ஓகேங்களா. அதாவது UPSல இருக்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கொடுக்கறத இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இங்க இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மினிமம் சர்வீஸ் எவ்வளவு இருக்கணும்? 10 வருஷம் இருந்தாலே கிடைச்சிடும். ஓகேங்களா. எலிஜிபிலிட்டி எம்ப்ளாயி ஜாயின்ட் பிஃபோர், இது நம்ம இந்த வருஷத்தை நம்ம பார்த்தோம்.
ஓகேயா? சோ இது வந்து 2025 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. சோ இது வந்து இன்னும் பரிசீலனையில தான் இருக்கு. ரைட்? சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. டேட் இதெல்லாம் பாத்துக்கோங்கப்பா. ரைட்? அடுத்து தாமிரபரணி ரிவர் பொல்யூஷன் கேஸ். தாமிரபரணி அந்த 6 மாசடைந்த ஒரு இது இருக்கு, மாசு வழக்கு இருக்கு. இது கமிஷனராக நியமிக்கப்பட்டவர் ராஜேந்திர சிங். ராஜேந்திர சிங் வந்து இந்தியாவின் நீர் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நான் கொஸ்டின். இந்தியாவின் நீர் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வாட்டர் மேன் ஆஃப் இந்தியா யாரு? ராஜேந்திர சிங். ராமன் மகேசேசை அவார்டு வாங்கினவர். மதுரை பெஞ்ச் வந்து அவரை வந்து ஒரு கமிஷனரா அப்பாயின் பண்ணியிருக்காங்க. மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி பொல்யூஷன் ஆனதை பத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ரிவைஸ்டு டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் ரூல் 2025 திருத்தப்பட்ட மாவட்ட கனிம அறக்கட்டளை விதிகள் 2025. தமிழ்நாடு மாவட்ட அறக்கட்டளை மாவட்ட சம்பந்தமான சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்ப டிஎன்பிசில வருது. சோ அதனால அதையும் பாருங்க. இது 2025 ஒரு புது இது கொண்டு வந்திருக்காங்க. டிஎம்எஃப்னா என்ன அப்படின்னு கேட்டா மாவட்ட கனிம அறக்கட்டளை. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? இதுவே ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. டிஎம்எஃப்னா என்ன அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் 70% ஆஃப் டிஎம்எஃப் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? சோ இப்போ உதாரணத்துக்கு தூத்துக்குடியில இருந்து அந்த காப்பர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் பாதிக்கப்படுதுன்னா அந்த பகுதிக்கு 70% அந்த ஃபண்டை வந்து கொடுக்கணும். இதுக்கு அந்த ட்ரஸ்டுக்கு தலைவர் யாருன்னு கேட்டா மாவட்ட கலெக்டர் தான், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஆகும். அடுத்தது மொழிப்போர் தளபதி. நல்லா கவனிங்க, மொழிப்போர் தளபதி யாரு? எல் கணேசன். ஓகேங்களா? சோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல எல்லாம் கலந்துகிட்டது, இது சம்பந்தமான கொஸ்டின் கேட்கறாங்க. சோ அதனால இதை பார்த்துக்கோங்க. 1965 இந்திய எதிர்ப்பு மொழிப்போர்ல முக்கிய பங்கா இருந்தவர் தான் இவர். வந்து சட்டமன்ற உறுப்பினரா எப்ப வந்திருக்கிறாரு? எம்எல்சி எப்ப இருந்திருக்கிறாரு? மக்களவை எம்பி திருச்சியில 2004 லோக்சபா எம்பியா போயிருக்காரு. இப்ப ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாரு. சோ அப்ப பாத்துக்கோங்கப்பா. எல் கணேசன் பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டா இறந்தவர். அதனால கொஸ்டின் கேட்கலாம். அடுத்த தகவல் வந்து பாருங்க, 50வது பிரகதி மீட்டிங். ஸோ பிரதமர் தலைமையிலான 50வது பிரகதி மீட்டிங். பிரகதினா என்ன அர்த்தம்? ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன். அதை சுருக்கி பிரகதி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது 2015 வந்தது, இப்ப வரைக்கும் இருக்கு. ஸோ 50th இது வந்து உட்கட்டமைப்பு, மக்கள் குறை தீர்ப்பு இதெல்லாம் வந்து பாத்துக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒண்ணு. ஓகேங்களா? சோ 85 லட்சம் கோடி இந்த ப்ராஜெக்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு. 94% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், உங்களுக்கு வந்ததை சொல்லிட்டு இருக்கு. சரி, அடுத்தது நேஷனல் ட்ரக் யூசிங் சர்வே. ட்ரக்னா மருந்து தான்ப்பா இங்க வரும். ஓகேங்களா? சோ அப்ப சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அந்த இதுல அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்லயும் 20 லட்சம் மக்கள் முதல் முறையாக பூர்வீக தேசிய போதைப் பொருள்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? சோ பயன்பாடு மற்றும் கணக்கெடுப்பு அந்த பட்டியல் இருக்குங்க. இதுல ட்ரக் அப்படின்னு சொல்லும் போது மருந்து பொருள் அப்படிங்கிறது கீழே தான் இது எல்லாமே வரும். ஓகேங்களா? இதுல யார் யாரெல்லாம் முதல் முறையாக பூர்வீக பொருள் பயன்பாடு வடிவங்களை ஆவணப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சிறை கைதிகள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், அவங்கள மையப்படுத்தி எப்படி எல்லாம் இருக்கு, கன்சம்ஷன் நடந்துகிட்டு இருக்கா. ஓகேங்களா? சோ அப்படின்னு ஒரு டாக்குமெண்டிங் வந்து பண்றாங்க. ஓகேங்களா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டாக்குமெண்டிங் ஒன்று நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது போதை பொருள். ஓகே, சோ இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட். பேங்க் ஆஃப் பரோடா வந்து இதனுடைய சோர்ஸ் ரிப்போர்ட் இருந்திருக்காங்க. ஆந்திராவில் 25.3% டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்கு. இதுல தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 4.9% தான். டாப் 3லயே லோ. ஓகேங்களா? லோயர் கம்பேர் டாப் 3. ஓகேங்களா? ரொம்ப லோவா தான் நம்ம வந்து இது பண்ணிருக்கோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிட்டிங் டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் 2026 பிஸ்கல் இயர் படி பார்க்கும்போது கம்மியா இருக்கு இங்க கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா வங்கி வந்து அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த தகவல் பாருங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி தான். தமிழ்நாட்டுடைய அந்த தொழில் வந்து உள்ளுக்குள்ள வந்தது வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான் ஆயிருக்கு. அது உண்மை, ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஒரு 5 வருஷம் கழிச்சு யூனிட் 9 டிஎன்பிசி படிக்கும் போது நமக்கு தெரியும். அது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? தலாஷ்மியா இன்னொரு மருந்து இருக்குப்பா. அதை பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. தலாஷ்மியா ட்ரக். மிட்டாபிவாட்
அந்த ட்ரக் சம்பந்தமானதுதான். அந்த ட்ரக் நேம் வந்து பாத்தீங்கன்னா மிட்டாபிவாட். இதை என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இதா பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் ஓரல் பில் ஃபார் அடல்ட் தலாசிமியா பேஷண்ட்ஸ். தலாசிமியா அப்படிங்கிற ஒரு குறைபாட்டுக்காக வந்த நோயாளிகள் சொல்லலாமா, அது வேற பேர் கொடுத்துருக்காங்க, மருந்து பயனாளர்கள். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மிட்டாபிவாட் அப்படிங்கிற ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் வாய் வழியாக, ஓகேங்களா, அது பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபங்க்ஷன்ஸ் யாருன்னு கேட்டா சம்திங் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பைருவேட் இனாசி ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஓகே, ரொம்ப டீட்டெயிலா தெரியல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயில் வேணாம், ஏன்னா சயின்ஸ்ல ரொம்ப டீட்டெயில் போனா, அது இந்த மருந்து சம்பந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா போனோம்னா அவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்க போறது இல்லை. ஸோ அதனால நாட் தட் மச் டீட்டெயில். இப்போ நீங்க குரூப் 1 மெயின்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போகலாம், இப்ப வேணாம், இந்த இடத்துல வேணாம், ப்ரிலிம்ஸ்க்கு வேணாம். ரைட், அடுத்தது மிஷன் மாசம். இது உங்களுக்கு தெரியும், மாசம் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். மான்சூன் அப்படிங்கிற வார்த்தைக்குடைய இதுதான். ஸோ இது வந்து அரபு வார்த்தை அல்லது மலாய் வார்த்தை, அதுல இருந்து வந்துதான். ஸோ இதுல AWS சொல்றாங்க, ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன். AWS 3D பிரிண்டிங் மூலியமாக வரும் சொல்றாங்க. இது IIT மீட்ரியாலஜிக்கல் தான் பண்றாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மீட்ரியாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே வந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெல்லியில இது வந்து கொண்டு வராங்க AWS சிஸ்டம். கங்கா வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டி, இந்தியாவுக்கும் வங்காள தேசத்துக்கும் இந்த ட்ரீட்டி இருக்கு. பராக்கா பேரேஜ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், 1975 இது கட்டியிருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும், ஓகேங்களா. நீங்க வந்து இந்த வெஸ்ட் பெங்காலுக்கு முன்னாடியே வந்துடும், இந்த வெஸ்ட் பெங்காலுக்குள்ள இருக்கும், ஓகேங்களா, பராக்கா பேரேஜ் அப்படிங்கிறது. இது வந்து வங்க தேசத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பங்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா அதை பத்தி ப்ராப்ளம் போயிட்டு இருக்குல்ல, வங்காள தேசத்துக்கும் இந்தியாவுக்கும் உள்ள இதை வந்து மாத்தணும், ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்குப்பா, ஓகேங்களா. வெளியுறவுத்துறை கொள்கையில கங்கை நீர் பகிர்வு ஒப்பந்தத்தை வந்து புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. 2026 டிசம்பரோட இது வந்து முடிய போகுது, 10 வருஷம் முடிய போகுது. ஸோ அதனால அடுத்தது முக்கியமான தேதிகள் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 4 வந்து உலக பைரேலி தினம். பிரெய்லி, ஓகேங்களா, பிரெய்லின்னு சொல்லலாம். பிரெய்லினா என்னன்னு கேட்டா பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்காக பிரெய்லி எழுத்து முறை. திரு பிரெய்லி அவர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படி புள்ளி புள்ளியா இருக்கும். கையல் படத்துல பாத்தீங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, வெளிச்சத்தை எப்படியாவது பார்த்து அருணு அப்படின்ட்டு அவங்க எழுதியிருப்பாங்க. அதுதான். 1964 இந்திய ப்ளூ கிராஸ், இந்தியன் ப்ளூ கிராஸ் தெரியும்னா உங்களுக்கு, அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 60 ஆண்டுகள் ஆயிருக்குப்பா. ஸோ கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்தியன் ப்ளூ கிராஸா இந்தியாவில கொண்டு வந்தது யாருன்னா கேப்டன் வி சுந்தர் அவர் தான். 25 லட்சம் ரூபாய் மேக்சிமம் கிராஜுவிட்டி லிமிட் நியூ பர் கேப்ஸ் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அசூர்டு பென்ஷன் ஸ்கீம், அதுல 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் புதிய வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. உறுதியாக 25 லட்சம் ரூபாய் கிடைச்சோம், ஓகேங்களா, மினிமம். அதை விட கூட பெரிய பெரிய ஆஃபீஸர் கூட வரும், 2, 3C எல்லாம் கூட வரும். ஓகே, 198 உறுப்பு தானம் செய்பவர்கள் 2025ஆம் ஆண்டு கர்நாடகாவில் சாதனை பண்ணியிருக்காங்க. இந்தியாவில 3ஆவது, ஓகேங்களா. அவ்வளவுதான். இந்த தகவல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க. அது அடங்கிய மாடல் கொஸ்டின் பேப்பர், அதோட இந்த PDF முடியுது, ஓகேயா. PDF எடுத்து படிங்க. 25 பக்கம் தான். இந்த 25 பக்கத்துல இருந்து குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஃபுல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ ஏன்னா கொஸ்டின் அந்த அளவுக்கு எடுத்திருக்கோம், ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஓரியன்டா எடுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.